கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அவர் ஜீவ வாசலாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அதுதான் வாசல். மரணத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் ஜீவ வாசலாய் இருக்கிறேன். உனக்காக நான் ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த மண்ணுலகுக்கு இறங்கி வந்தேன். உன்னை மீட்கும்படியாய் தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், பாடுபட்டேன், உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை ஜீவனுள்ள கல்லாக உன்னை மாற்றும்படி, தேவனுடைய குமாரனாக மாற்றும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அதனால தேவன் தம்முடைய மகிமையை சபைக்கு வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய மகிமையை சபைக்கு வெளிப்படுத்துகிறார். யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? மறுபடியும் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய மகிமையை நோக்கி பார்த்தவர்கள், தங்களுடைய ஜீவனில கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், தங்கள் ஆத்துமாவில் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தான் அந்த நோக்கி பார்த்தவர்கள். அங்கே கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இந்த விசுவாசம் தான் அன்பானவர்களே சபை. நாம் எல்லாரும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ வேத வசனம் தான் நம்மை விசுவாசத்துக்கு நேராக விசுவாசத்தில் பூரணப்படுத்தும். அது மாத்திரமல்ல, அவர் 9ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கரங்களை உயர்த்துறாமேன்னு சொல்லாமா? நமக்காக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனோடு நம்மை தேவனோடு இணைப்பதற்காக, அவரோடு கூட நம்மை சேர்ப்பதற்காக அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுதான் சபை. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் நமது கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். அதனால அவர் கேட்டுக்கொள்வாரே, ஆனால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று தம்முடைய அதிகாரத்தினாலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். என் பிதாவே, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. கரங்களை சொல்லுங்க. நம்ம யாருடையவர்களாக இருக்கிறோமாம்? பிதாவினுடையவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நாம் யாருடைய இருக்கிறோம்? பிதாவினுடையவர்களாக இருக்கிறோம். அதனால தான் நமது சகோதரன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் நமக்காக வந்து ஜீவனை கொடுத்தார். அவர் என்னுடைய யூதா. ஆமென். சபைக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். தம்முடைய மகிமையை சபைக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம லவோதிக்கேய சபையை பார்த்து முடிக்க போகிறோம். அவர் முதலாவது எபேசு சபைக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, ஏன் இந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், இந்த 7 பட்டணங்களும் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் இதை நன்கு ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக கிறிஸ்துடைய திவ்ய வல்லமையிலே தங்களை காத்துக்கொண்டு அவர்கள் மீட்பை பெறுகிறார்கள். முதலாவது எபேசு சபையை பார்த்தீங்கன்னா, அது அரசியல், மத, பொருளாதாரத்தில் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, நல்ல ஒரு பூரணமான ஒரு நல்ல நாலேஜ் உடையவர்களாக இருந்தார்கள். அது எதை காண்பிக்கிறது என்றால், சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறது. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். சபை தேவனுடையதாய் இருக்கிறது. அப்போ இந்த அறிவு தான் அழகு. அப்போ தேவனை அறிந்த கிறிஸ்து அழகுடையவர், அவர் அன்புடையவர்.
அப்போ தேவனின் அன்பின் குமாரன், நல்லா கவனிக்கணும். எபேசு சபையார் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த புஸ்தகம் எல்லாம் அந்த லைப்ரரியில் இருந்துச்சு. அந்த லைப்ரரியில் 15,000 புத்தகங்களுக்கு மேலே இருந்து என்பதை பார்த்தோம். அந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உள்ள அந்த மந்திர புத்தகங்களை கொண்டு வந்து எரித்தார்கள், அந்த அறிவை அழித்தார்கள். நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தேவனுடைய அன்பின் குமாரன் என்பதனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துதான் எபேசு சபை. நான் கொஞ்சம் வேகமாக போறேன். அடுத்த சிமிர்னா சபையை பார்த்தோம். சிமிர்னா என்று சொன்னால் மிர், வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்றால் கசப்பு, அது பாடு நிறைந்த அனுபவம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மனுஷகுமாரன், பாடுபட்ட அவர் மனுஷகுமாரன் என்பதை நாம் பார்த்தோம். அந்த சபையில எங்கு பார்த்தாலும் அந்த மிர், வெள்ளை போலம் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது பெர்கமு. பெர்கமு சபையில என்னதுன்னு பார்த்தா, ரோமர்கள் வந்து உலகத்தையே ஆளுகை செய்தவர்கள். ஆசியாவின் தலைநகரமாக வைத்து செயல்பட்டது தான் பெர்கமு. அது வந்து மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம். அது சியோன் பர்வதத்துக்கு அடையாளமாக, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், அவர் பரிசுத்தர், அவர் என் ராஜா என்று சொல்லி இந்த பெர்கமு சபை கிறிஸ்து இயேசுவுடைய திவ்ய சுபாவமாகிய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. முதலாவது தேவ அன்பு எபேசு சபை, தேவ அன்பின் குமாரன் எபேசு சபை. சிமிர்னா சபை பாடுள்ள மனுஷகுமாரன். பெர்கமு சபை அவர் தேவனுடைய பரிசுத்தர் என்பதை காண்பிக்கிறது. தியத்திரா சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, தியத்திரா சபையில வந்து நிறைய தொழில் வளம் இருந்துச்சு, ஆனால் அவர்களுக்கு சரியான லாபம் கிடைக்கவில்லை. ஆனால் அதே போல்தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், தேவகுமாரன். அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான தேவகுமாரனா இருந்தார். அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமை இந்த உலகத்தில் அவருக்கு கிடைக்கல. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர் மனுஷர் சாயலானார். சுய லாபத்தை விரும்பாதவராய், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்று சொல்லி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாக, அதாவது அவர் மகிமையை இழந்த தேவனுடைய குமாரன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது வந்து அவர் பிரதான ஆசாரியராய், அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்பதை நாம் பார்த்தோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான தம்முடைய மகிமை இழந்த தேவகுமாரன். பெர்கமு சபை என்றால் தம்முடைய மகிமை இழந்த தேவகுமாரன். அடுத்த சர்தை சபையை நீங்க பார்க்கும்போது, சர்தை சபையில் இந்த ஸ்பிரிட்டு, ஆவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொண்ட ஒரு பொல்லாத காரியம் இருந்துச்சு. அந்த ஊர்ல சைபல் என்கின்ற ஒரு விக்கிரகம், அதுக்கு வெண்வஸ்திரம் தரித்து தான் அதற்கு வந்து ஆராதனை செய்வார்கள். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது மரித்தோர்லேருந்து நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அது எதை காண்பிக்கிறது என்றால், அவர் மரித்தோர்லேருந்து எழுந்த பிரதான ஆசாரியர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் பிரதான ஆசாரியர். பெர்கமு சபையிலிருந்து அவர் தேவகுமாரன், தேவனிலிருந்து புறப்பட்ட தேவகுமாரன். சர்தை சபையில் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியர் என்பதை பார்த்தீங்கன்னா, அவர் நிலையங்கி தரித்தவராக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசித்தவர் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது பிலதெல்பியா சபையில் இயேசு கிறிஸ்து யூதா. ஏனென்றால் அது தன்னுடைய ராஜா, அதாவது பெர்கமுல ராஜாவாக இருந்தவர். இரண்டாம் அட்டாலஸ் என்பவர் இரண்டாம் ஈமனஸ் என்கின்ற தன்னுடைய சகோதரனுக்கு கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அங்கே திராட்சரசம் விசேஷமானது, மனமகிழ்ச்சியை அது காண்பிக்கிறது, சகோதர சிநேகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய யூதா, அவர்தான் என்னுடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் என் ராஜா, அவர் மகிமையின் கர்த்தர் என்பதை பூரணமாய் அவர்கள் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் என்று பார்த்தோம். இந்த பிலதெல்பியா சபைதான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நோக்கி பார்த்தார்கள். மகிமையின் கர்த்தர் அங்கே நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான ஸ்தலம் போல் இருப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்மை ரட்சிப்பார் என்கின்ற அந்த அவர் என் ராஜா, அவர் என் யூதா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்பதையெல்லாம் பார்த்தோம். ஆக பிலதெல்பியா சபைக்கு தேவன் எப்படிப்பட்ட மகிமை வெளிப்படுத்தினார் என்றால், அவர் என்னுடைய ராஜா. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. இன்னைக்கு நாம் லவோதிக்கேயா சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, லவோதிக்கேயா சபையை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த லவோதிக்கேயா சபையினுடைய ஒரு அமைப்பை நாம் முதல்ல பார்க்க வேண்டும். லவோதிக்கேயா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஜஸ்டிஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்களின் தீர்ப்பு அல்லது மக்களுடைய நீதி. நாங்கள்லாம் ரொம்ப நீதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கொண்ட ஒரு பொல்லாத சபை தான் இந்த லவோதிக்கேயா சபை.
சொல்லப்போனால் மக்களாட்சி சபை. மக்களை, மனிதர்களை பெருமைப்படுத்துகிற, மனிதர்களை உயர்த்துகிற ஒரு பொல்லாத சபை. எப்படி இந்த சபையை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சபையை கட்டினது யார் அப்படின்னா ஆன்டியோகஸ் தியோஸ் 2, அதாவது 2ஆம் ஆன்டியோகஸ் தியோஸ் என்பவன். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கிரேக்க ராஜாவாக இருந்தவன். அவன் கிமு 260 தன்னுடைய மனைவியாகிய லவோடிசி, என்ன பேர் அவன் மனைவி பேரு? லவோடிசி என்கின்ற தன்னுடைய மனைவியினுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த லவோதிகேயா. இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே பிலதெல்பியா சபைக்கு கீழே அப்படியே தென்கிழக்கே இந்த பட்டணம் அங்கே இருக்கும். அப்படியே எபேஸ்லேருந்து மேலே போய் பெர்கம்லேருந்து அப்படியே கீழே இறங்கி கடைசியாக வந்து இந்த லவோதிகேயா வருகிறது. இந்த லவோதிகேயா பட்டணத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவர்கள் அதிகமாக தங்கத்தை புடமிடக்கூடியவர்கள். இந்த இந்த பட்டணத்தில் இருந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் என்னது அப்படின்னா, தங்கத்தை எடுத்து நல்லா உருக்கி, இப்போ 22 கேரட்டு 24 கேரட் தங்கம்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி தங்கம் வந்து விலை, தங்கத்தின் விலை உச்சாணி கொம்பில் போய் இருக்குது இல்லையா. தங்கம் எல்லாம் நல்லா ரொம்ப ரேட் ஏறுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த தங்கத்தில் கலந்திருக்கிற கலவையை பொறுத்து தான். தாமிரத்தின் அளவு கொஞ்சம் அதில், ஏன்னா அந்த ஒரு ஆபரணமாக வணையறதுக்காக அதில் கொஞ்சம் தாமிரம் எல்லாம் கலப்பாங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி அங்கே அந்த பட்டணத்தில் வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, தங்கத்தை வந்து நல்லா புடமிட்டு அந்த தங்கத்தினுடைய வேல்யூவை வந்து அதிகமாக உயர்த்திருக்கிறாங்க. அப்போ லவோதிகேயாவில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தங்கத்தை உருக்கி அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரே ஒரு கலவைகள் எதுவுமே, ஏன்னா தங்கத்தை மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கும்போது அநேக உலோக கலவைகள் அங்கே உள்ளே இருக்கும். நிக்கல், குரோமியம், எஃகு, இரும்புலாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் பிரித்து அந்தந்த உலோகத்துக்கு ஏற்ற வெப்பத்தை நல்லா அந்த தங்கத்துக்கு கொடுத்து உருக்கி எடுத்து நல்லா பார்த்து பிரிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பட்டணத்தில் தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கலவைகள் எல்லாம் கரெக்டாக வேறு பிரித்து எடுக்கக்கூடிய தொழில் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் அங்கே இருந்துச்சு. அதனால் இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த பணக்காரர்களாக, செழிப்பானவர்களாக, எல்லார் கையிலையும் பணம் புழக்கமாக இருந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த பட்டணத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நல்ல காசு பணம் இருக்குது. ரெண்டாவது, அங்கே நெசவு தொழில் ரொம்ப ஃபேமஸ். அந்த நெசவு தொழில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்ல டிசைனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இப்போ டெக்ஸ்டைல் டிசைன், அதாவது வந்து ஆடை வடிவமைப்பு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தொழில். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி விரும்புகிறாங்க, இவங்க விரும்புறதுக்கு ஏற்றாறு போல் எப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் தயார் செய்யலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான ட்ரெஸ்ஸு கேட்டால் நாங்களாம் நாகரீகம். இப்போ ஒரு ஜீன்ஸு பேண்ட் எடுத்து அதில் பாதியாக பிச்சு எடுத்துக்கின்னு உள்ளே இருக்கிறதுலாம் தெரியாத மாதிரி போட்டால் அது ஒரு டிசைன், அது பல ஆயிரங்களை கொடுத்து வாங்குறாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து நெசவு தொழிலில் நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நல்ல அறிவாளிகளாக அங்கே இருந்தார்கள். அதில் ஒரு விசேஷமானது என்னது அப்படின்னா, நல்ல குளிர்காலத்தில் அந்த எப்படி பயங்கரமான குளிரை தாக்கு பிடிக்கிறது முடியாமல் நிறைய பேர் தவிப்பாங்க இல்லையா. அந்த பட்டணத்தில் வந்து ஆடு வளர்ப்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அப்போ அந்த ஆடு வளர்ப்பில், ஆடு எதுக்காக வளர்ப்பாங்க, அது ரோமத்துக்காக வளர்ப்பாங்க. அங்கே என்ன பண்ணிக்கிறது, நெசவு தொழில் நல்லா கொடி கட்டி பறந்துருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வளர்ப்பும் நல்லா இருந்ததுனால அந்த லவோதிகேயா சபையில் கருப்பு கம்பளி இருக்கு இல்லையா, குளிருக்கு போர்த்தி கொள்ளக்கூடிய கருப்பு கம்பளியை வந்து அங்கே ரொம்ப விசேஷமாய் செய்து நிறைய ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். கருப்பு கம்பளி நல்லா கவனிங்க. இந்த பட்டணத்துடைய சிறப்பை பாருங்க. கருப்பு கம்பளியில நிறைய பட்டணங்களுக்கு, ஏன்னா எங்கே போனாலும் இங்கே லவோதிகேயிலிருந்து அந்த கருப்பு கம்பளி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, இப்போ தங்கத்தில் இவங்க பயங்கரம், தங்கத்தை புடமிடுவதில்லை. அடுத்தது இவங்க வந்து நெசவு தொழில், அதுலேயும் கருப்பு கம்பளி இன்னும் ரொம்ப ஃபேமஸ். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பட்டணத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி இருந்திருக்கிறது. அந்த மருத்துவ கல்லூரியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கண்ணுக்கு யாருக்காச்சும் கண்ணு பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலாக சொல்ல போனால் இவங்க தயாரிக்கிற அந்த களிம்பு, அந்த மருந்து வந்து கண்ணுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் குறைபாடே வராது. அந்த மாதிரி கண்ணுக்கு தேவையான நல்ல ஒரு மெடிசினை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த அந்த பட்டணத்தை தயார் செய்திருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா
அநேக பேர் வந்து இந்த கண்ணினுடைய களிம்புக்காகவே உள்ள அந்த பட்டணத்துக்கு பிரயாணம் மேற்கொள்ளுவாங்க. அங்கே அதுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகமே இருந்திருக்கு, ஒரு ஆராய்ச்சி கூடம், ஒரு யூனிவர்சிட்டி இருந்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து இப்போ நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நிறைய குறைபாடு. அதுக்கு என்ன குறைபாடுனா விட்டமின்ஸ் குறைபாடு இல்லையா? அதை வந்து சரி செய்யறதுக்கான மிக நுணுக்கமான ஆராய்ச்சிகள் எல்லாம் லவோதிக்கேயால செய்திருக்கிறார்கள். அப்போ எல்லாருடைய கண்களும் எது மேல இருக்கும் அப்படின்னா லவோதிக்கேயா மேல தான் இருக்கும். புரிஞ்சு போச்சா இல்லையா? நாங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம். இப்போ எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க, ஆண்டவனுக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சில பேர் கேட்டால், வயசான கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எந்த குறைபாடு இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு கடவுளுடைய கிருபையில் இல்லை, கடவுள் எனக்கு வந்து நல்ல பார்வையை கொடுத்துருவேன், எனக்கு நான் யாருடைய ஒத்தாசி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. நான் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா எல்லா பலவீனத்தையும் மேற்கொண்டலாம். இப்போ கண்ணே போயிருச்சுன்னா எங்கே வலி இருக்குது, எங்கே எறும்பு கடிக்குது, இல்லை எங்கே பிரச்சனைக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ எல்லாருடைய கண்ணுமே லவோதிக்கேயாவில் தயாரிக்கப்படுகிற அந்த களிம்பு, அந்த மருந்து மேலே அவங்களுக்கு நோக்கமாக இருந்துச்சு. அப்போ இவர்களுடைய கான்செப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் எல்லாருமே வசதியானவர்கள், எல்லாருமே மிகுந்த பணக்காரர்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இவர்களுக்குள்ள இந்த பண புழக்கம் மிகுதியாக இருந்ததுனால அவங்க எப்படி இருப்பாங்க, பணம் இருந்துச்சுனாவே பெருமையில் போய் உட்காந்துருவாங்க இல்லையா? நான் சும்மா இருக்கிறேன்னா, அதுலேயும் பணம் வச்சுருந்தாங்கன்னா அப்படி கொஞ்சம் மாடி மேலே மாடி கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன ஆகிடும், நான் சும்மா என் மாடியை பார், என் வசதியை பார், என் காரை பார், என்னுடைய வசதிகளை பார் அப்படின்ற அந்த பெருமை வந்து மேலோங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாருமே அந்த பட்டணத்துக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்னா, ஒருத்தரை கனம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஒருத்தரை நல்லா கனம் பண்ணி கொண்டு பெருமையினுடைய உச்சியில் இருந்தார்கள். ஆக மக்களாட்சி என்கின்ற என்ன, இது தேவ ராஜ்யம். சபை யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். சபை யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று யூதர்கள் கேட்டபோது அவர்களுக்கு அவர் சொன்னார். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம், லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில். இவங்க எப்படிப்பட்ட பொல்லாப்புக்குள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இவர்கள் அப்படி மனிதர் ராஜ்யத்தில் மனிதர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு பொல்லாத கலாச்சாரம் தான் இந்த லவோதிக்கேய சபை. வாசிங்க 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவர்களை கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரத்யட்சமாய் தங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய ராஜ்யத்தை, நாங்கள் தான் ராஜா மாதிரி என்ன எல்லார் கையிலும் பணம் புரண்டிருக்கிறது. அதுக்கு கர்த்தர் சொல்ற பாருங்க, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. இதோ பிஹோல்ட். இந்த இதோனால அது சத்தியம், அது அமேசிங் லைட். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கணும். ஆச்சரியமாய் இதோ அது உற்று நோக்குகிற ஒரு பார்வை. விசுவாசத்தின் பூரணம் தான் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. யாருக்குள் இருக்கிறது? தேவராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த பொல்லாதவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒருத்தரை மாத்திரம், உங்ககிட்டயும் பணம் இருக்கு, என்கிட்டயும் பணம் இருக்கு, நான் உன்னை மகிமைப்படுத்துறேன், நீ என்ன பெருமைப்படுத்து. அப்படிப்பட்ட பொல்லாப்பில் இருந்தார்கள். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, தண்ணீர் பிரச்சனை. இங்க பெரிய பிரச்சனை, இங்க நல்ல தண்ணி கிடையாது. ஏன்னா இவங்க கிட்ட நல்ல பணம் இருக்குது இல்லையா? அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. ஒரு முறை அந்த பட்டணத்தில் ஒரு பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டிருக்குது. கிபியில் 60 ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த பட்டணத்தை கட்டினது ஏறக்குறைய கிமு 260. ஏன்னா அப்போ கிரேக்க ராஜ்யம், இன்னும் யூத ரோம சாம்ராஜ்யம் வரல, கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கும்போதே கட்டப்பட்ட பட்டணம். ஆனால் ரோமர்கள் ஆட்சியில் இருந்தபோது கிபி 60, கிறிஸ்துக்கு பின்னாடி 60, 1ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு பயங்கரமான பூகம்பம் வந்து இந்த பட்டணம் பெரிய சேதமாயிருக்கு. அப்போ ரோமர் ராயன் வந்து, நான் அந்த பட்டணம் சீரமைக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பணம்லாம் எனக்கு வேணாம், நாங்களே வந்து எங்கள் பணத்தை கொண்டு எங்கள் பட்டணத்தை சீரமைப்போம்னு சொல்லி ஒரு யூனிட்டி இருந்திருக்காங்க. ஒருத்தரை பெருமைப்படுத்திக் கொள்ள. நீ எவ்வளோப்பா கொடுப்ப, நீ டொனேஷனு? நான் ஒரு 2 கோடி தரவா? நான் 2.5 கோடி தருவேன். இவன் 2.5 கோடியா? நான் 3 கோடி.
அந்த மாதிரி ஒரு யூனிட்டி, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பெருமை, ஏன்னா அவ்வளோ காசு பணம், அவ்வளோ வசதி, நல்ல அறிவு, நல்ல மெடிக்கல் அங்கே காலேஜ் அங்கே இருந்திருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, படிப்பு பணம் எல்லாத்துலேயுமே வசதி, நல்ல ஆடைகள், நல்ல வடிவமைப்பு ஆடைகள். அப்போ இவங்க என்ன செய்யணும், இவங்களே பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்கு ஒரு யூனிட்டி இருந்திருக்காங்க, அங்கே ஒரு கழகம், ஒரு சங்கம் இருந்திருக்கிறது, இந்த மனித சங்கம் அங்கே இருந்திருக்கிறது. ரோமர் ராயனுக்கே டஃப் கொடுத்தாங்கன்னா இந்த பட்டணத்தில் எவ்வளோ பெரிய பணம் இருந்திருக்கும் பார்த்துங்க. இவங்க என்ன செய்தாங்கன்னா, ஊற்றுகளை தோண்டின போது எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, ஒரு இடத்துல மட்டும் நல்லா ஊற்று திறந்துருக்குது. அது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி. அந்த ஊற்றை பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி. காரணம் என்னன்னா அதுக்குள்ள கெமிக்கல், அந்த தண்ணீரில் கெமிக்கல் இருந்திருக்குது. இப்போ கால்சியம் கார்போனைட், அப்புறம் கால்சியம் கார்பனேட், இதெல்லாம் இதனுடைய மூலக்கூறுகள்லாம் என்ன செய்யணுக்கா அதிகமாக இருந்துச்சுனாக்கா தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சவுறு தண்ணின்னு சொல்லுவோம், அப்படியே ஒரு செம்மண் கலரில் உள்ளந்து ஒரு, நாங்கள்லாம் அப்போல்லாம் ஊற்று தண்ணீர் நாங்கள் எடுத்துருக்கோம். இந்த கிணற்றுல பக்கத்தில் நீங்கள் கிணறு கப்பல் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கிணற்றுக்கு உள்ளே இறங்கி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊற்று தண்ணி வரும்போது அங்கே பக்கத்தில் அந்த கிணற்றுலேயே இந்த ஆலமரம் மாதிரி இது வரும் பார்த்தீங்க, அந்த இலையை எடுத்து அது உள்ளே வச்சோம்னா அப்படியே அழுக்காக வந்து ஊற்றும். அது கொஞ்சம் சவுறாக இருக்கும், அதை வடிகட்டி எடுப்போம் இல்லையா. இப்போ அந்த ஊற்று தண்ணி வரும்போது அதில் சவுரில் இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து சுடு தண்ணீர், பயங்கர சூடு. அப்போ இவங்க என்ன செய்யணும், இங்கே தண்ணி நல்லா ஊற்று நல்லா இருக்குது, ஆனால் தண்ணி மட்டும் சூடாக இருக்குது, என்ன பண்ணலாம், இவங்க தான் ஏற்கனவே மெடிசனில் ரொம்ப கொஞ்சம் பவராச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வடிகால், அந்த வடிகால் நான் பார்த்தேன், அந்த குழாயை நான் பார்த்தேன், அது ஒரு 3 அடி கல்லாக இருக்குது, அதை வந்து ஹோல்ஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து தண்ணி, அந்த சுடு தண்ணி அந்த பைப்பு வழியாக வரலங்காட்டியும் அந்த ரசாயனம் எல்லாம் அந்த பைப்பில் அப்படியே பதிஞ்சு வெளியே வரும்போது சில்லுன்னு வரும். அதை எடுத்து சூடாக இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் ஆற்றி வெது வெதுப்பாக எடுத்து குடித்தாங்கன்னா வாந்தி வரும். அவ்வளவு குமட்டல் இருக்கும். சில வேளைகளில் நம்ம கூட தண்ணியை குடிக்கும்போது அப்படியே எப்படி இருக்குன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல், ஒரு மாதிரி தண்ணி, உப்பு தண்ணி, சவுறு தண்ணி, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வரும்போது, அந்த ஊற்றிலிருந்து வரும்போது சூடாக வரும், அதுக்கு கெமிக்கல்னால. அதை எடுத்து கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு, குடிக்கிற பதத்துக்கு எடுத்து வாயில் வச்சா வாமிட்டு வர அளவுக்கு கூடிய அந்த தண்ணி அங்கே இருக்கிறதுனால அதை குளிர பண்ணி, அது குளிர்னா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள்லாம் அது தண்ணியை விட்டு வெளியேறணும். அதுக்கு தான் அந்த பைப் லைன் வழியாக அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து நல்லா பைப்பெல்லாம் வளைச்சி போட்டு அவங்க நகரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இந்த அளவுக்கு இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்ல பெருமையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்டணத்துக்கு சுவிசேஷம் போச்சு. என்ன பட்டணம் பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயா, ஹெரபோலி, அப்புறம் இந்த கொலேசே பட்டணம். இந்த 3 பட்டணமும் ஒரு யூனிட்டி மாதிரி இருந்திருக்கிறாங்க. லவோதிக்கேய சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் நிருபத்தை எழுதும்போது, நீங்கள் இந்த நிருபத்தை வந்து நீங்கள் கொலேசே சபைக்கு எழுதும்போது நீங்கள் லவோதிக்கேயாவுக்கு அனுப்பி அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கொலோசி பட்டணத்துக்கு எழுதும்போது, நான் உங்களுக்கு நிருபத்தை அனுப்பியிருக்கிறேன், இது லவோதிக்கேக்கு அனுப்புங்க, லவோதிக்கேயாவில் இருக்கக்கூடிய நிருபத்தையும் வாங்கி நீங்கள் வாசிங்க அப்படின்னுவார். எடுத்து வாசிங்க கொலோசியர் நிருபம், அதில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூட சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயாவின் சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்போ அப்போஸ்தலர் பவுல் மூலமா இந்த சுவிசேஷம் போயிருக்கிறது. ஆமெனா. அப்போஸ்தலர் பவுல் மூலமா சுவிசேஷம் போயிருக்கிறது. ஆக இந்த எரபோலி, லவோதிக்கேயா, கொலேசே, இது 3ம் ஒன்று சேர்ந்த பட்டணங்கள், கிட்ட பக்கத்துல இருக்கிற பட்டணங்கள். அதனால இதை பாருங்க, இப்போ ஒரு ஊர்லயே நல்லா கெத்து காட்டுவானுங்க, இதுல 3 ஊர் சேர்ந்த ஒரே பஞ்சாயத்து அப்படின்னு எப்படி இருக்கும் இல்லையா. இப்போ சில மெட்ரோபாலிட்டன், சில மாநகராட்சிகள், சில பேரூராட்சி எல்லாம் என்ன பண்ணாங்களோ நிறைய சேர்ந்துருக்குன்னா அதில் பெரிய கெத்து காட்டுவாங்க பார்த்தியா. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா பட்டணத்துலையும் நாங்கள் பெரிய ஆளுன்ற மாதிரி லவோதிக்கேயாவில் ரொம்ப பணக்காரர்கள் இருந்தபடினால பயங்கரமான பெருமையின் உச்சாணியிலே இருந்திருக்கிறார்கள். அதனால இவங்க இந்த சபைக்கு சுவிசேஷம் போயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்றாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு உண்மையான மனம் திரும்புதலும் தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய தேவ ராஜ்யமாக செயல்படாமல் மனிதர்களை பெருமைப்படுத்தக்கூடிய, எல்லாருமே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் வரமாட்டாங்க,
சபைக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வந்தால் யூனிஃபார்மில் வரமாட்டாங்க. அவர்களுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு உள்ளே வந்து, இப்போ நீங்கள் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதுவார் இல்லையா, நீங்களா டே உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கின்னு மினுக்குள்ள வஸ்திரத்தை போட்டுக்கின்னு நல்ல நகைகள்லாம் அணிந்து கொண்டு வந்து உட்காருங்க. நான் நினைக்கிறேன் அது வந்து லவோதிக்கையை பார்த்தா எழுதினாரோ என்னவோ தெரியல. இது கொஞ்சம் டீப்பாக டீச்சிங் மாதிரி போச்சு, ரொம்ப லேட் ஆகிடும். நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க. வேணா அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. இவர்கள் சபைக்கு வரத்தை எதுக்குன்னா தங்க பெருமையை காட்டுறதுக்கு. வாசிங்க பார்க்கலாம். 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசி. யாக்கோபு 1:10. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதிர்ந்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் அழிந்து. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறியால் அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. ஏன்னா அந்த பட்டணத்தை நல்ல ஐஸ்வர்யம். அவங்க வந்து அந்த பகுதியில் வந்து நிறைய யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த யூதர்கள் என்ன பண்ணி எல்லாம் மாம்சீக ரீதியாக சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லையா. இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு அநேக பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் வந்து தேவாலய காணிக்க அந்த வந்து மீட்கும் பொருளுக்கு அரசேக்கள் வெள்ளியை செலுத்தணும், இவங்க தங்கமே செலுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் குறிப்பு இருக்கிறது. இவங்க கோல்டே செலுத்திருக்கிறாங்க தேவாலயத்துக்கு. அந்த மாதிரி நிறைய யூதர்கள் அங்கே குடியிருப்பில் இருந்திருக்கிறது. ஆக கர்த்தர் சொல்ற, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. அப்போ இவங்க என்ன பண்ணா, உயர்ந்த வஸ்திரங்கள் நல்ல கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் சபை அப்படின்னு வந்தா அது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதுனா என்ன, இது வந்து பைபிளில் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு எங்கே சொல்லியிருக்குது? இப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அன்பானவர்களே, சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம், இது தேவனுடைய ராஜ்யம். ஆக இந்த சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களை பெருமைப்படுத்தக்கூடிய, மனுஷனுக்கு எது பெருமை? அவன் அழகுதான் பெருமை இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்ல கலர் ட்ரெஸ்ஸுங்க, நிறைய வஸ்திரங்கள், நிறைய நகைகளை அணிந்து கொண்டு, நீங்கள் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து கொண்டு வந்தால் அவனை சபையிலத்துக்கு உயர்த்தி வைக்கிறீங்க, தரித்திரனா வந்து அவனுக்கு தூர போடுறீங்களாடான்னு சொல்ல யாக்கோபு கேள்வி கேட்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு பொல்லாத ஒரு சபை தான் இந்த சபை முழுக்க மனித ராஜ்யம். எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் பார்த்துங்க. ஆனால் இயேசுவின் பேரை சொல்லி கூறுறாங்க. ஆனால் ஒருத்தர மகிமையை எதிர்பார்க்கிறார்கள். இந்த சபைக்கு கர்த்தர் தம்முடைய நிருபத்தை எழுதுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கும் ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. நல்லா கவனிங்க. இந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், நாங்கள் ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் நிறைவான பூரண தன்னிறைவு உள்ளவர், தன்னிறைவு, தங்களுடைய நிறைவு, நாங்கள் பர்ஃபெக்ஷன், நாங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பூரணர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான தன்னிறைவு. இந்த சபைக்குள்ள அந்த பட்டணம் எப்படிப்பட்ட தன்னிறைவு. ஆனால் கிறிஸ்து இயேசுதான் நிறைவானவர். இந்த கான்செப்ட். இந்த லவோதிக்கேயா பட்டணம் அப்படின்னா அங்க என்னப்பா குறை? அந்த பட்டணத்தில் என்னப்பா குறை? எல்லாம் ஃபுல்ஃபில், நிறைவா இருக்குதுப்பா. அப்போ கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே நிறைவானவர். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இயேசு ராஜா தான் நிறைவானவர். அவருடைய மகிமை என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. அப்போ இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? தன்னிறைவுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த சபையினுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமை எப்படி காண்பிக்கிறார்? டே, தனக்குள்ள நிறைவுன்னு இருக்கிறிய, நான் மட்டும்தான் நிறைவானவர். ஆமெனா? எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. நான் தான் நிறைவானவர் என்பதை அங்கே காண்பிக்கிறார். கர்த்தர் இவர்களிடத்தில் பூரண விசுவாசத்தை எதிர்பார்த்தார். எப்படி நீங்க நிறைவுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் மாயை, அதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது, நான் தாண்டா உங்களுடைய பூரண நிறைவா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6 இல்ல 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர்
மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவன் தான் என்னை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என் குமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ என் மகன் என்று தேவன் தான் நம்மளை மகிமைப்படுத்தணும். ஆனா இந்த பட்டணத்தார் நல்ல காசு பணம், நல்ல ஆடம்பரம், தன்னிறைவு, நாங்கள் எல்லாருமே நல்ல சாப்பாடு, நல்ல வசதி, நல்ல ட்ரெஸ்ஸு, அப்புறம் நல்ல நாலேஜ், நல்ல அறிவு, எந்த தண்ணி தான் குறைவா இருந்துச்சு. அதையே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெந்நீராக இருந்தாலும் அதை நாங்கள் குளிர்ச்சியாக்கி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்கு என்கின்ற ஒரு பயங்கரம் இருந்துச்சு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், இந்த இந்த சபையில் ஒரு நிறைவான பூரணமான விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்ன பண்ணலன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ட்ராகல. இயேசு ராஜாவுடைய பெயரை சொல்லி சபையில ஒன்று கூடினார்கள். ஆனால் ஒருத்தரை பெருமைப்படுத்துறீங்க. ஹலோ, என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு அப்படின்னு கையில படபட்டியா மோதிரம் போட்டுக்கின்னு, கையில பிரேஸ்லெட் போட்டுக்கின்னு, நல்லா தங்க வாட்ச் எல்லாம் கட்டிக்கின்னு, கழுத்து நிறைய செயினை போட்டுக்கின்னு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவேன்னு கை தூக்கிட்டு சும்மா மாயமாலம் பண்ணியிருந்தானுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. கர்த்தருக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்தது. எல்லாருமே ஆடம்பரமான ட்ரெஸ். அப்ப இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாரு, சகலமும் எனக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் சர்வ வல்லவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய என்னை அவர் நோக்கி பார்த்து எனக்காகவும் என்னை கொண்டும் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அதான் கொலோசி சபைக்கு எழுதினாரு. அப்போ தேவனுடைய தெய்வீகத்தையும் கிறிஸ்துடைய தெய்வீகத்தன்மையும் ஏன் கொலோசி சபைக்கு எழுதினார்னா, இவங்கெல்லாம் ஒன்னா லிங்க்ல இருந்தவங்க. கொலோசி சபைக்கு எழுதினார் நிருபத்தை, நீங்க ஏன்னா அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறீங்க, கொஞ்சம் பிரிஞ்சு வாங்கடா. 1ஆம் அதிகாரம் நீங்க கொலோசி சபையினுடைய கொலோசி சபைக்கு எழுதின கொலோசியர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தியாலஜி, இறையியல் அவ்வளவு இருக்கும். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர், அவர்தான் நிறைவு. நீங்க உங்களுக்குள்ள நிறைவா இருக்கிறீங்களாடா? தேவனை மகிமைப்படுத்தாம உங்களை பெருமைப்படுத்துறீங்களாடா அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் தேவன் கொலோசி சபைக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அன்பான தேவஜனமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு லவோதிக்கேய சபையினுடைய நீச்சி வாசனை. எது? மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படி கை வீசினாவே அந்த ஸ்மெல் அப்படி பறக்க ஒரு நீச்சி. லவோதிக்கேயோட நீச்சி கொலோசுக்கும் உள்ள போச்சு. அதனால கர்த்தர் இங்க சொல்றாரு, நான் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி, என் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்தவர், என் தேவாதி தேவனுக்கு நான் உண்மையுள்ள சாட்சி. இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல இதை அதிகமாய் வலியுறுத்தி கர்த்தர் சொல்லுவார் பாருங்க. 1:5 வாசிக்க போலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்ன உண்மையுள்ள சாட்சி? என் பரமபிதா ஆவியாயிருக்கிறார், என் தேவாதி தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவரை கண்டவர் நான் மாத்திரமே, அவர்தான் சர்வ வல்லவர், ஆக அவர்தான் சம்பூரணர், பூரண நிறைவானவர், அவருடைய வல்லமை குறையாதது. அவர் தம்முடைய சர்வ வல்லமையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்திருந்தாலும் அவருடைய வல்லமை குறையாது. அவர் பூரணர், அவருடைய குமாரனாகிய நான் பூரணர். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது நான் தான் ஆதி, எல்லாவற்றையும் எனக்குள்ள சிருஷ்டித்தார். காரணம், நான் மரித்தோரிலிருந்து பிறந்தவர், நான் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், நான் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் மகிமை அடைந்தவர். ஆக பூரணராகிய என் பரமபிதா பூரணராகிய எனக்குள்ளதான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். நான் தான் நிறைவு, நான் தான் பூரண புருஷன், நான் தான் தேவனுடைய குமாரன். ஆக சபையில் இருக்கிற நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே ஆனால் நான் தான் ஆமேன். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க.
எப்பவுமே தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாக்குதத்தம் வரும்போதெல்லாம் ஆமேன் அப்படின்னு வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அப்படி நீங்க அறிக்கை பண்ணீங்க அப்படின்னா அது கிறிஸ்து இயேசு. தேவன் எல்லாவற்றையும் சித்தம் கொண்டார். குமாரன் அவர் உண்மையுள்ள சாட்சியாக, அவர் சத்தியமுள்ள சாட்சியாக அவர் இருக்கிறபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னெல்லாம் சித்தம் கொண்டாரோ அது நிறைவானதாய் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. கரங்களை தட்டி எல்லாம் மகிமை செலுத்துவோமா? அப்போ அவர்தான் ஆமேன். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். தேவன் சம்பூரணர், குமாரன் சம்பூரணர். தேவன் நிறைவானவர், குமாரன் நிறைவானவர். ஆக குமாரன் தான் ஆமேன். உங்க வாழ்க்கையில பூரண நிறைவு வர வேண்டுமே ஆனால் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது, வாக்குதத்தங்களை நீங்கள் பார்க்கும் போது ஆமேன் அப்படின்னா இயேசு ராஜா, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த வார்த்தையை நிறைவேற செய்வார். நீங்க எல்லாம் வாக்குதத்தம் வாசிக்கும் போது அல்லது நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அது உங்களுக்கே கர்த்தர் பேசுவார். அப்படி கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தையை உங்க மனசுல ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமேனால மட்டும்தான் நீங்க வாக்குதத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன். அது அப்படியே உங்க தலை மேல நிச்சயமா பலிக்கும். அதுக்கு நீங்க உடனே நடக்கலையே, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தயார்படுத்தி அந்த வசனத்தை நீங்க ஆமேன்னு சொன்னதுமே அது காரியத்தை வாய்க்க பண்ண ஆரம்பிக்கும். இப்ப கடகன்னு ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுறேன், அது உங்களுக்கு மகிமையாய் புரிய ஆரம்பிக்கும். நீதிமொழிகளின் புத்தகம் அவர் சிருஷ்டிக்கு ஆதி என்பதை 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் தான் உண்மையில் நான் தான் நிறைவானவர் என்பதை அங்கே காண்பிப்பதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவன் அங்கே மகிமையாய் இந்த காரியத்தை சொல்வதை பார்க்கலாம். வாசிக்கலாம். 8:22 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், அல்லேலூயா, தேவாதி தேவன் தம்முடைய சிருஷ்டிகளை சிருஷ்டிப்பதற்கு முன், பூர்வ முதல், நல்ல கவனிங்க, முன், பூர்வம் முதல், த பிகினிங், ஆதி, பெரஷிட், லோகோஸ், வார்த்தையானவர் இருந்தார். வாசிங்க பார்க்கலாங்க. பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இதுதான் சொல்ற, நான் தான்டா நிறைவு, நான் தான் மரித்தோரிருந்து முதற் பிறந்தவர், என் பிதாவின் சித்தம் செய்யும்படிக்கு நான் என்னையே தம்மையே நான் ஒப்பு கொடுத்தவர். ஆக நீங்கள், நான் தான் பூரண புருஷன், நான் தான் பிதாவாகிய தேவனுடைய குமாரன், எனக்குள்ள தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் நான் நிறைவானவர், நான் பூரணமானவர், நான் குமாரனானவர். ஆக இந்த சபையில பூரண விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆனால் இவர்களோ இந்த பூரண விசுவாசத்தை விட்டு விலகி இருந்தார்கள். ஆக நான் தான் ஆமேன், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன், எல்லாமே எனக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது என்பதுதான் ஆமேன். ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும். எரேமியாவுக்கு விரோதமாக இவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னபோது எரேமியா என்ன பண்ண, ஆமேன் அப்படி ஆகட்டும் என கள்ளத்தில் சொன்னாங்க. அந்த நேரத்தில் எரேமியா என்ன, ஆமேன் நல்ல விஷயம்தான்பா, அப்படியே ஆகட்டும்பா அப்படின்றது. ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். ஆமேன். வாசிக்க பார்க்கலாம். 28:6, எரேமியா 28:6 அங்கே எரேமியா சொல்லுற நல்லா, இதெல்லாம் பேக்ரவுண்ட் சொல்ல டைம் இல்லை நமக்கு. எரேமியா 28:6 மட்டும் வாசிங்க. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அப்படியே செய்வாராக, அப்படியே ஆகட்டும், அப்படியே இந்த காரியம் நடக்கட்டும் என்று அர்த்தம். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? அதுக்கு தான் இடையிடையில வாக்குத்தத்தமான வார்த்தைகள்லாம் வரும்போது ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றது. ஏன்னா இயேசு ராஜாவுக்கு அது மகிமை. அவருக்கு எது மகிமை என்றால், உங்க வாழ்க்கையில எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும் எல்லாவிதமான சுகங்களும் வருவது தான் கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேர் சொல்றது புரியுது? உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை குறித்த அந்த திட்டத்தை
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்து நீங்கள் பரிபூர்ணப்படுவதுதான் இயேசு ராஜாவுக்கு மகிமை. 106ஆம் சங்கீதம் கடைசி 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆமேன் என்பவர் அவர்தான். 106வது சங்கீதம் கடைசி 48ஆவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. ஆமேன் சொல்லுங்க. ஏசப்பாவுடைய மகிமை வரும்போது ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வரும்போது ஆமேன். இந்த ஆமேனை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லையா? அலெஃப் மெம் நுன். அலேஃப் என்றால் பிகினிங், அவர்தான் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் முதல், அவர்தான் லீடர். மெம் என்றால் மேசியா, மேசியா குமாரன், தேவகுமாரன். நுண் என்றால் லைஃப், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆக இந்த ஆமேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே வாய்க்க செய்கிறவர். தேவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை இவர்களுக்கு எதிர்பார்த்தார் என்றால், எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரன், வேகமா எடுத்து வாசிக்கணும், வேகமா எடுத்து 4:11 மேலும் நாம் அனைவரும், நல்லா கவனிங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நிறைவு. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷமாகும் வரைக்கும், இந்த பூரண புருஷத்துவத்துக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக சபையில நிறைவான வளர்ச்சி. சபையில யார் 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 நிறைவானவர்? இயேசு கிறிஸ்து தான் நிறைவானவர். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க தான் நிறைவானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிறைவு வந்துச்சுனாவே பெருமை வந்துருந்தானே, எங்களுக்கு என்ன குறை இருக்குது, அதான் ஒரே வருஷம் எங்களுக்கு என்ன குறை இருக்குது. ஆக ஒரு குறையும் நாங்க தான் நிறைவானது. ஆக கர்த்தர் சொல், நான் தான்டா ஆமேன்றாரு, நீங்க இல்லடா, நான் தான் ஆமேன், நான் தான் தேவனுடைய குமாரன். நீங்க உபாகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசி நம்ம வேணாம், அதுல எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை லேவியர்கள் ஆசாரியர்கள் உபதேசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்பார்களாக, ஆமேன் என்பார்களாக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிக்கினே இருப்பார். ஆக இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஆமேன் என்று சொல்லுவீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்க தலைமையில பலிக்கும். ஆமேன் சொல்லுங்க. எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எப்ப இருந்தாலும், நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஆமேன் சொல்லி அந்த வாக்குத்தத்தை சொந்தெடுத்துக் கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீங்க ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே நிறைவேறும். ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து ஆமேன், ஆமேன் என்றால் அவரே நிறைவானவர். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே விரும்புகிறார். ஆக இந்த இவங்களுக்குள்ள மாம்சீக நிறைவு இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் தமது மகிமையை காட்டு, நான் தாண்டா நிறைவுன்னு காட்டுறாரு. ஓகே. ரெண்டாவது, இவர்களுடைய துர்க்கிரியைகளை எடுத்து காண்பிக்கிறார். ஏன்னா இவங்க கிட்ட ஒரு நற்கிரியும் கிடையாது. நற்கிரியே இல்லாத இது ரெண்டாவது சபை. ஏற்கனவே ஒரு சபை சர்தை சபை, அது செத்து போன சபை, ஒரு நற்கிரியும் கிடையாது. பெர்கமுல கூட கொஞ்சம் நற்கிரி இருந்துச்சு, தியத்திராவிலே நற்கிரி இருந்துச்சு. ஊழியம், பொறுமை, முன்பு செய்த காரியத்தில் பின்பு செய்த காரியங்கள் இதெல்லாம் கர்த்தர் பாராட்டினாரு. ஆனால் சர்தை சபை ஒரு செத்து போன சபை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவோதிக்கேய சபையும் ஒரு செத்து போன சபை. இது விழுந்து போன சபை. செத்து போன சபைன்னு சொல்றதை விட இது விழுந்து போச்சு. ஏதேனிலே ஆதாம் செய்த அதே பாவத்தை மறுபடியுமாக பேக்ல பின்மாற்றத்துக்கு போய் ஒரு விழுந்து போன சபை தான் இந்த லவோதிக்கேயா. இப்ப கர்த்தர் இங்க சொல்ற, வாசிக்க போலாம். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல், நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே அந்தந்த பட்டணத்துடைய அறிவுக்கு ஏற்றாறு போல தான் பேசுவார் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன், இந்த வர்றா ஊழியக்காரனே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். கரகராமன் சொல்லாமா?
நம்ம சாதாரணவர்கள் கிடையாது அன்பானவர்களே. தேவனுக்கு அன்பு தேவை. அன்புக்காகத்தான் நம்மை அழைத்து நம்முடைய கிரியைகளை, அன்பின் கிரியைகளை கூர்ந்து கவனிக்கிறார். நீ குளிரும் அல்ல அனலும், நீ அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் என்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த வெதுவெதுப்பு என்பது தான் விழுந்து போன ஆவி. வெதுவெதுப்பு என்பது என்னதுன்னா விழுந்து போனது. வெதுவெதுப்புனா என்ன அர்த்தம்னா, நான் பாவம் செய்யறத செஞ்சுக்கினே இருப்பேன், அதே சமயம் ஜனங்களுக்கு மத்தியில் நீதிமான் மாதிரி நடிப்பேன். பேலன்ஸ் பண்றது வெதுவெதுப்பு. குளிர் கொஞ்சம் அனல் கொஞ்சம், ரெண்டு மிங்கல், அதுதான் வெதுவெதுப்பு. அன்பான தேவஜனமே நல்லா கவனிங்க. இந்த குளிர் என்பது இவர்களுக்குள்ள தோன்றுகிற அசுத்த எண்ணங்கள், அனல் என்பது நீதிமான் மாதிரி காட்டுறது. இது ரெண்டுத்தையும் அந்த ரங்கத்துல பயங்கரமான பொல்லாத பாவ காரியங்கள், அதே சமயம் வெளியே பார்த்தா நீதிமான் மாதிரி நடிக்கிற பொல்லாத ஆவி. இதுதான் இந்த சபையினுடைய ஒரு விழுந்து போன நிலை. இதுதான் ஆதாமுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இங்க என்ன, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இல்லையா, அந்த சபையினுடைய அமைப்பு என்னன்னா, உங்களுக்கு தண்ணி இல்லை, சுடு தண்ணி ஊற்றுகள், வெந்நீர் ஊற்றுகள் அங்கே இருந்துச்சு. அதை அவங்க அந்த வெந்நீர் ஊற்று வந்து ஆற வச்சு வெது வெதுப்பாக எடுத்து வாயில் குடித்தாங்கன்னா, குடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது வாந்தி வரும், குமட்டல் வரும், ரசாயனங்கள் கலந்துருந்துச்சு. அதனால் அவங்க பைப்பு வழியாக அந்த ரசாயனங்கள்லாம் அப்படியே படியை செஞ்சு அப்படியே குளிர பண்ணி நல்ல தண்ணீராக எடுத்து குடித்தார்கள். அவ்வளவு டேலண்ட்டு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றது பாரு, ஒன்று நீ குளிராயிரு, இல்லைன்னா நீ அனலா இருந்துரு. நீ வெது வெதுப்பா இருந்தேனா எப்படி நீ அந்த வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டு வாந்தி பண்ணியோ, அதே போல நானும் உன்னை ருசிக்கிறேன். உன் கிரியைகளை நான் ருசிக்கிறேன், உன் அசைவுகளை நான் கூர்ந்து கவனிக்கிறேன், உன் ஆராதனையில் நான் பிரியப்படுகிறேன், உன் அன்பின் இருதயத்தில் நான் பிரியப்படுகிறேன், உன் நினைவிலே நான் வாழ்வதற்கு நான் என்னை வாஞ்சிக்கிறேன், உன் கிரியைகள் நான் என் வாயிலை வைத்து நான் ருசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய போஜனமே உன்னை நான் உருவாக்குவது தான், உனக்குள்ள அன்பை உருவாக்குவது தான். இப்பவும் உன்னை என் வாயில் தான் வச்சிருக்கிறேன். கரங்களை திறமைன்னு சொல்லாமா, நீ ஒன்று குளிராயிரு அனலாயிரு, இல்லைனா வாந்தி பண்ணிடுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் வந்து அனல்னா நல்லா எழுந்து பயங்கரமாக ஃபயராக இருப்பது, குளிர்னா நீ சர்ச்சை விட்டு போயிடு, நீ வந்து வேஸ்ட், நீ உலகத்தை விட்டு போயிடு, அப்படி சொல்லலை. என்றைக்குமே ஆண்டவர் உன்னை தள்ளுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா, உன்னை தள்ளுகிற தேவன் அல்ல. நீ மனம் திரும்புமா, இந்த உலகத்தில் உனக்கு ஜீவனை கொடுப்பதற்கான காரணமே நீ அன்பில் பரிபூர்ணப்பட வேண்டும், நீ அன்பில் விசுவாசத்தில் பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு ராஜா விரும்புவாரே தவிர, ஒன்று இருந்தா நீ ஃபயராயிரு, இல்லை நீ போயிடு அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு வசனம் வாசிப்பாங்க. அனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் முதல்ல அனல்னா என்னன்னு பார்க்கலாம், அப்புறம் குளிர பார்க்கலாம். வாசிங்க, ரோமருக்கு 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, முதல்ல அனலை பத்தி சொல்லுவார் பாருங்க. 11 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது அனல், ஃபயர், பத்தி எரியணும். நல்லா கவனிங்க, இயேசு ராஜாவை மகிமைப்படுத்த வேண்டும், அதுதான் அனல். உனக்குள்ள இருந்து உன் மாம்சத்தை சுட்டெரித்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் ஆணை அடிக்கப்பட்டேன், நான் ஒன்றுமில்லை, நான் குறைவுள்ளவன், நான் ஒரு மண்ணானவன், ஆனால் என் கர்த்தர் நிறைவுள்ளவர் என்று சொல்லி ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய் என்று கர்த்தர் சொல்றார். அனலாயிரு. ஓகே, அடுத்தது குளிராயாவது இரு என்றார். குளிராயாவது இரு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, யா வசனத்துக்கு கீழ்ப்படி. ஐஸ் எப்படி மெல்ட், அப்படியே ஐஸாக அந்த அப்படியே ஐஸ் கட்டிய மாதிரி மாறிடுமோ, அதே போல அந்த குளிர் என்பது என் உபதேசத்தை கேட்டு உன் மனதுக்குள்ள மனத்தாழ்மையை அணிந்து கொள். வசனத்துல ஃபயராயிரு. நல்லா கவனிக்கணும், நீ வசனத்தை நல்லா கேட்டு என் உபதேசத்தில் நீ பூர்ணப்பட்டாதான் என்னை நீ மகிமைப்படுத்த முடியும், இல்லைன்னா உன் பெருமையை தான் நீ காட்டுவ. இப்போ இந்த குளிர் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீங்க அப்படியே குளிர்ச்சியாய்
குளிர்ந்த மனம் உனக்குள்ளே வந்துடும், என் உபதேசம் உனக்குள்ளே பூர்ணப்படும். ஏதேனிலே நமது கர்த்தர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவி தம்முடைய பிள்ளைகளாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் தமது மகிமையை, தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் அவர் எந்த நேரத்தில் அவர் வந்து வெளிப்பட்டார் என்றால் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் பேசினார். பகலிலே குளிர்ச்சி என்பது அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கான தாகம், ஒரு தவிப்பு. இந்த குளிர்ந்த மனம், இந்த குளிர்ச்சி என்பது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மகிமை. அன்பானவர்களே, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கறவங்க ரொம்ப சொற்பமான பேர். உனக்குள்ள, உன் மனசுக்குள்ள உன்னுடைய காட்டு தீ, இந்த நான் என்கின்ற அகம்பாவம் அணைய வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த குளிர்ச்சி. நீங்க வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் 17:27 வாசிங்களேன். நீதிமொழிகள் 17:27. இந்த குளிர்ச்சி என்பது சத்தம், அவருடைய வார்த்தை. வாசி, வேகமா வாசி. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். வார்த்தைகளை என்ன பண்றானா? அறிவாளி அடக்குகிறானாம். விவேகி குளிர்ந்த மனம். அல்லேலூயா. விவேகி என்றால் அவன் ஞானம், புத்தி, அறிவு, விவேகம். புரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமேனா. விவேகம் என்பது பூர்ணமாக்கப்பட்டவன். விவேகி என்பது பூர்ண புருஷன். அவன் பிந்தின நித்தியத்திலே வாழ்பவன், தேவனோடு வாழ்பவன் தான் விவேகி என்று நாம் பார்த்தோம். இந்த விவேகி எப்படிப்பட்டவன்? குளிர்ந்த மனம் உள்ளவன். இவன் பூர்ணப்பட்டவன். கர்த்தர் சொல்றாரு, நீ குளிர்ச்சியா இரு. நல்ல பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு தான் விவேகி. இந்த இரும்பு எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவது போல அன்பிலே நீ பூர்ணப்பட்ட. இதெல்லாம் டாக்டரின்லாம் நம்ம பேசியாச்சு, ஆமேனா இல்லையா? போன வருஷம் இதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசணும். இந்த 4 உலோகங்களை, இந்த 4 கேரக்டர். விவேகி என்றால் பூர்ண புருஷன், தேவனை உற்று நோக்கினவன், அன்பிலே பூர்ணப்பட்டவன். தேவன் நம்மை அழைத்த நோக்கம் அன்பிலே பூர்ணப்படும்படியாய். அப்ப கர்த்தர் என்ன சொல்ற? ஒன்று நீ குளிராயாவது இரு, அனலாயாவது இரு. நீ தேவ அன்பிலே பூர்ணப்பட்டு நல்ல ஃபயர்ல அன்பிலே பூர்ணப்பட்டு இரு. அப்படி இல்லைன்னா எழுப்புதலோடு வெளியே போய் நின்று ஆவியில ஆனது அந்த கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு நல்லா நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து. நல்லா கவனிங்க. ஆண்டவரை தெருக்களிலே போய் நின்று, சபைகளிலே வெளியே போய் நின்று வல்லமையாய் பிரசங்கித்து என்பது அனல். ஆனால் நம்முடைய மனம் குளிர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த குளிர்ச்சி என்பது இந்த ஓட்டமெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தன்னைத்தானே அடக்கி உபதேசத்தில் பூர்ணப்பட்டு எந்த மனுஷனையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அவரையே நாங்கள் அறிவித்து அவரை ஆராய்ந்து பார்த்து இந்த உபதேசத்தில் விவேகியாக, குளிர்ந்த மனம் உள்ளவனாக, இலைப்பாறுதல் உள்ளவனாக, ஒரு சில்னஸ்குள்ள வருவதுதான் இந்த குளிர்ச்சி. ஆக கர்த்தர் என்ன சொல்லும்? அதான் முதல்ல குளிர்னு சொல்லிட்டு அடுத்தது அனல். இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அவங்கள என்னமா ஆண்டவர் வெட்டு வல்லமையா பயன்படுத்த, அது அக்கினி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது குளிர் என்கின்ற அந்த பூர்ண புருஷத்துவத்துக்குள்ளாக நம்ம வர வேண்டியது அவசியமா இருக்குது அன்பானவர்களே. அதுதான் விவேகி. இதே 25:13 வாசிங்க. நீதிமொழிகள் 25:13. கொஞ்சம் வேகமா வாங்க. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, உறைந்த மழையினுடைய குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். நல்லவாசி மறுபடியும் வாசி. 13 வாசி. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறது? குளிர்ச்சி ஒன்று குளிராயிரு. அப்படியே உண்மையான இவன் உண்மையுள்ளவன், இவன் சத்தியமுள்ளவன், இவன் விவேகி, இவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன். தேவன் நமக்கு தேவை குளிர்ச்சியை கேட்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாம இந்த லவோதிகே சபையை பத்தி பேசினா, குளிர்னா நீ ஒண்ணு சபை விட்டு போயிடுறா, நீ விசுவாசி வேஸ்டா, நீ சபைக்குள்ள வருது, அப்படி சொல்லல ஆண்டவர். அவர் யாரும் தம்மிடத்தில் வருகிறவரை தள்ளாத அன்பே உருவானவர். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் இரக்கமுள்ளவர். அவர் சொல்றது நோக்கம் என்னன்னா, நீ குளிர்ந்த மனம் உள்ளவனா இரு என்று கர்த்தர் இங்கு அழைக்கிறார். நீ உண்மையுள்ள ஸ்தானாதிபதி, நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய நிறை
நிறைவினுடைய பரிபூர்ணம் நீ என்பதை காண்பிக்கிறார். ஆக உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாக்களை குளிர பண்ணுகிறவன். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? நான் என் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவேன். என் எஜமானன் என்னை அழைத்திருக்கிறார் அன்பை வெளிப்படுத்தும்படியாய். என் இயேசுராஜன் அன்பின் சொரூபி, இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை சுமந்தவர், தம்முடைய சிலுவையை சுமந்தவர். ஆக இயேசு ராஜாவுடைய குளிருக்குள்ள இருக்கிறவன் எல்லா ஆத்துமாக்களையும் அப்படியே குளிர பண்ணுவான். குறிப்பா தன்னுடைய எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். டே, நீ என்ன குளிர பண்ண மாட்டடா, உன்னை நினைச்சாலே எனக்கு வாந்தி வருதுடா. காரணம், அவ்வளவு பெரிய அருவருப்பை நீ செய்து கொண்டு. நீ உன்னத பாட்டில் பார்த்து இன்னும் இந்த குளிர்ச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய வருகை எதில் அடங்கியிருக்குன்னா குளிர்ச்சியில் தான் அடங்கியிருக்கிறது. உன்னத பாட்டு 2:17 வாசிங்களேன். ஏன்னா யார் வருகையில போவாங்க அப்படின்னாக்கா குளிர்ந்தவர்கள் தான். என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வாரும். கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். வேகமாய் வாரும் ஆண்டவரே. இந்த குளிர்ந்தவர்கள் தான், குளிர்ச்சியானவர்கள் தான் கர்த்தருடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் தான் வருகையிலே போகிறார். கர்த்தர் முதல்ல குளிராயாவது, அடுத்தது அனலாயாவது இரு. அனல் என்பது வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒரு மகிமையான ஊழியத்தையும், கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிற இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிற ஊழியமும், குளிர்ச்சி என்பது பூரண புருஷன், நிறைவான வளர்ச்சி, நிறைவு என்பதையும் அது என் நேசர் பகல்ல குளிர்ச்சி, நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் அந்த நிழல் குளிர்ச்சி என்கின்ற அனுபவத்தில் எல்லாருடைய மனசையும் குளிர பண்ணுகிற அனுபவத்தையும் காண்பிக்கிறது. ஆக இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் கர்த்தர் வருகையை பற்றி பேசுறார். இது இந்த கால சபையை காண்பிக்கிறது. அன்பானவர்களே, இப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போட்டுருமே அப்படின்னு சொல்றாரு. அன்பானவர்களே, நீங்க நல்லா எடுத்து பாருங்க. இந்த வெதுவெதுப்பு என்பது ஆதாமுடைய விழுகை. மனிதன் யார் அப்படின்னா வெதுவெதுப்பு. என்ன வெதுவெதுப்பு? அப்படியே நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் எடுத்துக்கினா, குளிர்ச்சி என்பது அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய மாம்ச நினைவுகள், அருவருப்பு, அந்தரங்க பாவம். ஆனா வெளியே பார்த்தனா நான் எவ்வளவு பெரிய நீதிமான் பார் அப்படின்னு வெளியே காண்பிக்கிற சுயநீதி. மனிதன் வெதுவெதுப்பா இருந்துருவான். வெதுவெதுப்பு தான் மனிதன். மனிதன் யாருன்னா வெதுவெதுப்பு. விழுந்து போன ஆதாமுடைய விழுகை என்னதுன்னா வெதுவெதுப்பு. ஒன்று நான் பாவின்னு சொல்ல மாட்டேன், அல்லது நான் என்கிட்ட நீதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது என்ன? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றாரு. அப்ப இந்த வெதுவெதுப்பு என்பது தான் மனுஷன். இந்த கடைசி கால சபை, இது வந்து லவோதிக்கேய சபை. இந்த காலங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் பார்க்கும்போது எபேசு சபை 1ஆம் நூற்றாண்டு சபை, சிமர்னா சபை 3ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த சபை, இதெல்லாம் நம்ம பார்த்தது உபத்திரவப்பட்ட சபை என்று சொல்லி நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இது கடைசி கால சபையில், இந்த கடைசி கால சபை தான் லவோதிக்கேய சபை. இந்த லவோதிக்கேய சபையில் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தர் வந்து பூர்ண விசுவாசத்தை நோக்கி இருக்கிறார். சபையில இந்த பூர்ண விசுவாசம். ஆனா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பு. யான் நினைவு தான் ரொம்ப எனக்கு முக்கியம். கர்த்தருடைய நினைவு யான் நினைவு கர்த்தருடைய நினைவா மாறணும் என்பதுதான் தேவராஜ்யம். ஆனா இன்னைக்கு கடைசி கால சபையில் இதெல்லாம் பேசினா ஓடி போயிடுவாங்க. வெளியே உலகத்தில் தான் பொல்லாத காரியங்கள் நடந்துச்சு. தங்களுடைய குளிரும் தங்களுடைய அருவருப்பான சிந்தனைகளும், வெளியே மனுஷங்களுக்கு மத்தியில் நீதிமான் மாதிரி நடிக்கிறதும், யாரும் தேவனுக்கு கீழ்படுகிறது கிடையாது. இந்த கடைசி கால சபையில் எப்படிப்பட்ட கொடுமை இருக்குன்னா, எதனா கொஞ்சம் அழுத்தி பேசிட்டாங்கனாக்கா உடனே புஷ் எஸ்ஐ என்ன பேசிட்டாரு அப்படின்னு எஸ்ஐ ஓட்டுருவாங்க. அவங்க தேவனை மகிமைப்படுத்துறவங்க, தங்களை பெருமைப்படுத்துறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. தங்களை பெருமைப்படுத்துறவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக பேசணும்னா ஓடி போயிடும். பாவம் அதுங்க, ஏன்னா பலவீனமான ஆத்துமாக்கள். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுலன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் பேசுறது இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறது, கடைசி காலம் அப்படிப்பட்ட இன்னைக்கு எல்லாம் அதான். யாரும் இன்னைக்கு ஏசப்பா பெருமையை ஏசப்பா மகிமையை பேசுறது கிடையாது. இந்த வெதுவெதுப்பு என்பது வாந்தி வருது ஆண்டவருக்கு. அவ்வளவு அருவருப்பு. குமாரனை போல பூர்ணத்துவத்துக்குள்ள மாறணும். நீங்க ஏசாயா 28:8 வாசிங்களேன். இந்த வாந்தி என்பது அசுத்தம், அருவருப்பு, எவ்வளவு குமட்டல். வாசி, வேகமா எடுத்து வாசி. ஏசாயா 28:8 வேகம்.
போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அசுத்தம். நல்லா கவனிங்க, ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை ஒவ்வொருத்தரே கண்ணோக்கி பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், இயேசு ராஜாவை துதியுங்கள். உங்களுக்கு நீங்க ஒன்றுமில்லை, நீங்க அவரை துதிக்கிறது தான் உங்களுக்கு ஜீவன், அவர் தான் நாமே. ஆனால் இந்த வெதுவெதுப்பு பாரு, நான் என் மனம் போன போக்கில் தான் நான் போவேன், ஆனா நீ என் பாவத்தை கண்டிக்க கூடாது. இதுதான் வெதுவெதுப்பு. இது தப்புடா அப்படின்னு சொன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுவேன். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களை வளர்க்க முடியல. இன்னைக்கு சப்போஸ் எதுனா கேட்டாங்கன்னா உடனே தற்கொலை. ஏன்? நான் நீதி ஃபயர். நீ எப்படி என்னை பத்தி குறை சொல்லலாம்? நீ பண்றது பாவண்டா. இல்லை, நான் நீதிமான். இதுதான் இந்த கடைசி காலம். இது சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் சொன்னா ஓகே. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மனநிலைன்னா, பாவத்தை குறித்து பேசின செத்துருவேன் நான். அதான் வெதுவெதுப்பு. டிஃபரெண்ட் புரியுதா? யான் நினைவு குளிர்ச்சி. அதே சமயம் என பெருமைப்படுத்த அசுத்தம் எனக்குள்ள நிறைந்திருக்கிறது. அந்த அசுத்தத்தை சொல்ல கிடையாது, பெருமைப்படுத்தணும். ஒருவரால் ஒருவர் மகிமை எதிர்பார்க்கிற நீங்கள் எப்பரா என்ன விசுவாசிப்பீங்க? விசுவாசமே இன்னைக்கு சபைகளிலே கிடையாது. அன்பானவர்களே, பாவத்தை எல்லாம் கடிந்து ஒரு காலத்தில் என் பாவத்தை பற்றி எதுனா ஆண்டவர் பேச மாட்டாரா? பிரதர் மூலமா என் கூட வெளிப்பட மாட்டாரா? பாஸ்டர் வந்து என்ன கடிந்து கொள்ள மாட்டாரான்னு எதிர்பார்த்து தேவ ராஜ்யத்திற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக போராடினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய பெருமை, சபையில் என்னை பற்றி பெருமையாக பேசு, நான் சேர ஊழியத்தை பற்றி பெருமையாக பேசு. ஏன்னா இது கொடிய காலங்கள். அன்பானவர்களே, சபை தேவனுடைய ராஜ்யம் என்பதே தெரியாம இன்னைக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு கொமட்டுது, வாந்தி தாங்க. டே, நீ செத்துருவிடா, ஒரு நாளைக்கு நீ செத்துருவிடா, உனக்கு என்னடா பெருமை? என்னுடைய நிறைவை நீ நோக்கி பார்ப்பது தாண்டா உனக்கு ஜீவன். என் நிறைவை நோக்கி பார், என் சர்வ வல்லமையை பார். நீ என்னத்தை கொண்டு வந்த? ஒண்ணுமே இல்லை. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, கர்த்தர் வாந்தி பண்ற ஒரு நேரம் வரும் தீமோத்தேயுவே, அது இந்த 2026 சபை நடத்தவே முடியாதுடா. நீ ஜனங்க கிட்ட நீ போனா அவங்க பெருமை பத்தி தான் பேச சொல்லுவாங்கடா, தேவ மகிமைலாம். ஏன்னா சபை வந்து தேவ மகிமை, தேவராஜ்யம். அந்த தேவராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறதே. ஆனா இவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிப்பார்கள். இயேசு ராஜாவுக்கே மகிமை என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதன் பலன் இருக்காது. வாயை திறந்தாவே தங்களுடைய பெருமை, யாம் பெருமையை பற்றி பேசணும். இதுதான் கடைசி கால சபை. 2 தீமோத்தேயு 3:1 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம், அதுல கொடிய காலம். நம்ம கடைசி நாட்கள், அதுல கொடிய காலம். நல்லா கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சபையில எப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க? உலகத்தில் இல்ல. தீமோத்தேயுவே, இன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டு காலத்துல கொஞ்சம் தேவ பயம் இருந்திருக்கு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரகசியம் வெளிப்பட்டு எழுதுறாரு, நீ 2000க்கு அப்புறமெல்லாம் நீ சபையை நடத்த முடியாதுடா. ஏன்னா எல்லாருமே லவோதீசியன்ஸ். எல்லா சர்ச்சையும் பார்த்தேன், சர்ச் ஆஃப் எபேசஸ், சர்ச் ஆஃப் சிமிர்னா, சர்ச் ஆஃப் பெர்கமு அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனால் லவோதீசியன்ஸ் மக்களாட்சி. இங்க வந்து யாரை பத்தி இங்க கம்யூனிசம் பேசுறான். இன்னைக்கு சபையில கம்யூனிசம் பேசணும். கம்யூனிஸ்ட் நீ பாவத்தை குறித்து பேசுறன்னா தப்பு, அது கேஸ் போட்டுருவான். நீ எப்படி வந்து அவன் மனசு நோகிற மாதிரி பேசலாம்? இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க அப்பா மேல கேஸ் போட்டுருவேன். என் உரிமையை பறிக்கிறாங்க, வெதுவெதுப்பு, என்னை மகிமைப்படுத்த மாட்டாங்க எங்க அப்பா எங்க அம்மா, நான் கேஸ் போட்டுருவேன். சர்ச்சில் போய், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போட்டுருவேன். யாரு? பெத்த பிள்ளைங்க. தெரியுமா தெரியாதாப்பா? இன்னைக்கு எவ்வளவு நியூஸ் படிக்கிறோம். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஒரு சின்ன குழந்தை போலீஸ் ஸ்டேஷன், பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் போகுது. எங்க அம்மா வந்து எனக்கு வந்து மொத்தமே கொடுக்க மாட்டுறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்புறம் கூப்பிட்டு இந்த குழந்தைங்க எவ்வளோ ஏங்க இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி அவங்கள அந்த குழந்தைய கூட்டு அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் தான் மனம் போன போக்கில் விட்டுணும்.
அப்படி ஏதாவது கடிந்து கொண்டு நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சேன்னா குற்ற மனசாட்சி, நான் பெருமை உள்ளவன். இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்டவனா என்னப்பா, நான் ஒரு மாய ஆண்டவரே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே, அவர் சத்தியம் உள்ளவர். அந்த சத்தியம் உள்ளவருடைய சாட்சி தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கே என்றென்றைக்கும் சதாகாலம் மகிமை உண்டாவதாக. நான் அனலாய் என் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அதுதான் சபை. ஆனால் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அறிவாயாகன்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை. இந்த ஜீவன் ஜோசுவெல்லாம் சபனத்தமெல்லாம் பாவண்டாம, அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். நாட்களில் கர்த்தர் ஜீவன் ஜோசுவெல்லாம் கூப்பிட்டு சபையில் வச்சு நடத்துவாரு. பாவண்டா அவன்லாம் சபை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டண்டா. அவன் வாலிப பிள்ளைங்களே லைனில் கொண்டு வரவே முடியாது. காரணம் அவன் பெற்றவங்களாம் வேற மாதிரி இருப்பாங்க. அதுதான் சொல்றது உண்மை. வாசிப்பாளர் தான். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவராயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். இவங்க தேவன் மேல ஆசைப்பட மாட்டாங்க, தேவனை நினைவு கூற மாட்டாங்க, தேவன் மேல அன்பு கூற மாட்டாங்க. நான் சுகபோகமா இருக்கிறேனா, எனக்கான இதுதான், இந்த சுகபோகம் தான் லவோதிகேயா. என்ன நடந்தாலும் என் கர்த்தர் மகிமைப்படுவாராக, என்னில் என் தேவன் மகிமைப்படுவாராக என்பதுதான் தேவராஜ்யம். அந்த சர்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே பாருங்க, 1ஆம் நூற்றாண்டுலேயே பார்த்தீங்கன்னா கொடிய காலம் வரும், நீ அறிவாயாக உன் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு இங்கே பவுல் சொல்றாரு. ஆனால் லவோதிகேயா சபை எப்படி இருந்துச்சுன்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய கிபி 68 67 அந்த வாக்கில் அவர் மரித்ததாக சொல்றாங்க. இது வெளிப்படுத்தின விசேஷம் ஏறக்குறைய கிபி 96 வெளிப்படுத்தப்பட்டது. நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்புறமா பவுல் மரித்த பிற்பாடு இந்த தீர்க்கதரிசனத்தின்படி இந்த சபை செயல்பட்டு இருக்கிறது. இவர்கள் தேவ பக்தியின் வேஷம் தரிப்பாங்க, நாங்களாம் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப தேவனை ஆராதிக்கிறதுனா மகிமை யாருக்கு? தேவனுக்கு. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி கிறிஸ்து என் பலனாய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் என் ரட்சகர், அவர் என் ஜீவனானவர், அவர் என் அன்பின் கர்த்தர், அவர் என் யூதா, நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனாய் இருக்கிறார் என்கின்ற அந்த தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு நீ முதல்ல விலகிறா அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு விலகலாம் தேவையில்லை. இந்த ஜனங்களை பாவத்தை குறித்து கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசினோம்னாவே, இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் கொஞ்சம் பாவமா அப்படின்னு சொன்னாவே இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு சென்ஸ், இன்னைக்கு அவ்வளவு சென்ஸ் உள்ள ஜனங்கள் இன்னைக்கு எல்லாருமே தங்களை அவ்வளவு உயர்வாய் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உடையவர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று கர்த்தராகிய இயேசு ராஜாவே சொன்னார். அதனால இந்த சபையில கர்த்தர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, இந்த கடைசி கால சபையினுடைய ஒரு பயங்கரமான அடையாளம் கர்த்தர் சொன்ன, வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது சொல்றாரு பாருங்க. இப்போ இந்த காரியத்தை சொல்லினே வரும்போது 17 வாசிக்கலாம். 3:17 வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்பாக்கியம். இப்போ அவனுடைய மனநிலையை எடுத்து காட்டுறாரு, அவன் குளிர்ந்த நிலையை எடுத்து காட்டுறாரு. எப்படி பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். நல்லா கவனிக்கணும், இவனுக்கு என்ன இல்லையா, ஒரு குறையும். அதான் சொல்ல, தன்னிறைவு. எனக்கு என்னையா குறை இருக்கு? நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், உங்களுக்கு குறை இருக்கிற வரைக்கும் ஏசப்பாவை பிடிச்சின்னு வந்துடுவீங்க. நீங்க எனக்கு நான் ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கே இன்னும் என் வாழ்க்கையே மாறல அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு தேவையான தேவைகளை அவர்தான் நமக்கு தருகிறார், அவர்தான் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார், நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உடையவர்.
அப்போ இந்த மனிதர்கள், இந்த மனுஷிக ஆவி சபைக்குள்ளே வந்து வீழ்ந்து போறதுக்கு காரணம் என்னன்னா தன்னிறைவு. எனக்கு ஒரு குறையும் இல்லை. என்னதான் அவன் நிர்பாக்கியம் உள்ளவன், அவன் நினைச்சிருக்கிறான் பெரிய பாக்கியவான் அப்படின்னு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள். இவர்கள் கர்த்தரை அறியலையே. அடுத்து சொல்ற, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். அடா பாவி, நீ போப்பார் இடம் நரகண்டா. ஆனால் இவன் என்ன பண்றான்னாக்கா, தன்னை ஒரு பயங்கரமான சுகபோகத்துக்குள்ளாக இவன் வந்து பரிதபிக்கப்படத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். நீ போவது அக்னி கடல். ஊழியக்காரனுக்கு தான் சொல்றாரு. நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கையில பைபிள் தூக்கின்னு வந்துட்டாவே எல்லாருமே பயங்கர பரிசுத்தம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னா நமக்கு தெரியாது. நீ பரிதபிக்கப்படத்தக்கவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ போக போற இடம் அக்னி கடல். அடுத்தது நீ தரித்திரன். ஆனா இவங்க பயங்கரமான பணக்கார, பணம் பயங்கரமா அப்படியே பொருளுது. நம்ம பாஷையில சொல்லணும்னா பணம் பொருளுது. நீ தரித்திரனா இருக்கிற, ஆனா அதே சமயம் நீ குருடனாவும் இருக்கிறாய். ஏன்னா அந்த பட்டணத்தினுடைய ஸ்பெஷல் என்னது, அந்த கண்ணுக்கு போடுறக்கூடிய களிம்பு, அந்த மருந்து. இந்த காரியத்தை வச்சே கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுகிறார். நீ நிர்வாணியா இருக்கிறத யார், ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், கலரா என்னென்ன சினிமாவில் வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ, அது மறுநாளே அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே கூடவே ஜவுளி கடையில் அந்த படம் வந்து நிற்கும். கேட்டாக்கா படையப்பா சாரியை கொடு, அப்புறம் உன்னை என்னன்னா அந்த படத்தை சொல்லி தான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்குவாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ நிர்வாணினா என்ன அர்த்தம்? ஏதேனிலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உபதேசம் இவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை. நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து தோட்டத்தில் நான் ஒளிந்து கொண்டேன் ஆண்டவரேன்னு பதில் கொடுத்தாரே, அதுதான் இந்த விழுந்து போன சபை. மறுபடியும் பேக்ல, பின்மாற்றத்துல போய் எங்கேயோ போய் நிற்குது. இப்போ இவன் என்ன சொல்றான்னா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன், எனக்கு என் வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. நல்ல மார்பிள்ஸ் போட்ட வீடு, நல்ல சோஃபா செட்டு, டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, அப்புறம் என்னென்னமோ வாஷிங் மிஷினு எல்லாம் இருக்குது. நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டுமே ஆனால் எல்லாவற்றிலும் நகர வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டும். ஆனால் எல்லாம் கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே என்னது? கிருபை. நகரவாசி என்றால் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். எல்லாம் தேவன் கொடுத்ததே. ஆனால் அந்த பொருட்கள் மேல கண்ணு போகத்தான் லவோதிகேயா. நமக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், நல்ல வீடு வேணும், இருப்பதற்கு தேவையான வசதிகள் தேவன் தருவார், தேவன் தான் அதை கொடுப்பார். எல்லாம் உங்க கிருபையில வந்தது ஆண்டவரேன்னு சொல்லணும். ஆனா இவன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்கு பெருமைக்கு பாத்திரவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை குறித்த பெருமை உள்ள வந்துச்சு. அப்போ நமக்கு என்ன வேணும்னா எல்லாமே தேவன் கொடுத்த. நகரவாசி என்று சொன்னால் நல்லா கவனிங்க. ஆதாம் பாவம் செய்து விட்ட பிற்பாடு அடிமையாய் போனான். அவனுக்கு வழிகள் இருக்கிறது, வழிகளோடு கூட அவன் செயல்படுகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழிகள் இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம ஜெயம் எடுத்தவர்களாக ஒரு பூர்ண புருஷனாக தேவன் கொடுத்த இந்த டெக்னாலஜிலாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நீங்க வாஷிங் மிஷினில் சகோதரிகள் துணியை துவைக்கும் போது, அப்பா என்னுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு என்னை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு அசைவிலையும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்கள். மிக்சியில போட்டு நீ மசாலாவை போட்டு அரைச்சி எடுத்துன்னு போய் வயிற்றெல்லாம் காலி பண்ணுவீங்க பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் அம்மிக்கல்ல உட்கார்ந்து அரைக்கிறதுக்கு பதிலாக எங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணி எங்களுக்கு ஜபத்திலையும் எங்களுக்கு உபவாசத்தில் வேத வாசிப்பு எங்கள் நேரத்தை கொடுத்ததுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டெக்னாலஜி எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். குளிரில் நடுங்கிக்கணும், மழையில் போயிட்டு ஒடுங்கிக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை அவர் நினைத்திருக்கிறார். நமக்கு எல்லா விதமான குடும்ப தேவைகளையும் அவர் சந்தித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவன் வசனத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும். ஆக எல்லா டெக்னாலஜியும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மளுக்கு நேரங்களை மிச்சப்படுத்தி அதிகமாய் கர்த்தரண்டில நெருங்கும்படியாக கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் நமக்கு இந்த டெக்னாலஜிலாம் அப்படின்னா, நீ உட்காந்து துணி துவைக்கிறதுக்கு நீ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுப்ப இல்லையா? அப்போல்லாம் துணி துவைக்கணும்னாக்கா உட்காந்து அவ்வளோ நேரம் எடுக்கும். அப்புறம் மாவு அரைக்கணும்னாக்கா ஆட்டுக்கல்ல உட்காந்து நல்லா போட்டு நல்லா உட்காந்து அதுக்கு ஆட்டிக்கின்னு உட்காந்து. இன்னைக்கெல்லாம் பட்டு வேலை. எதுக்காக? நீ கர்த்தரண்டில நெருங்குவதற்கு நேரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அப்போ எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென் சொல்லாமா?
ஆனால் இவன் தன்னை பெருமைப்படுத்திக்கினான். பத்தியா, எனக்கு பத்தியா 3 அடுக்கு மாடி. சரி, இப்போ மாடி வீடெல்லாம் கட்டக்கூடாதா? உண்மையிலேயே வீட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு 8 பேர் 7 பேர் இருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு வசதியில் இடமும் பெருசாக இல்லை. அப்புறம் இன்னொரு மாடியை கட்டி தாராளமாக உள்ளே இருக்கிற தவறு நல்லா கவனிங்க. தீய நோக்கம் பாவமா? நம்ம ஆட்கள் என்ன பண்ணோம்னா வெளித்தோற்றத்தை மாத்திரம் வச்சு பார்த்துட்டு ஒரே மாதிரியாக பார்க்கறது. அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக. கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு மேல் வீட்டாரையே கொடுக்கிறார், தாராளமாக பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா, யாருடைய நாமத்துக்கு மகிமையாக நீ செய்கிறாய், அதுதான் நோக்கம். எத்தனை புரியுது? ஆமென் சொல்லாமா? நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். ஆனால் இவன் என்ன பண்றான்னா, நான் பாக்கியம் உள்ளவன், நீ நிர்பாக்கியம் உள்ளவன்டா. நீ என்ன நீ அறியல, அப்போ நான் இவன் நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திர, நீ விசுவாசத்தில் நீ ஒண்ணுமே இல்லை, நீ குருடன், உன் மனக்கண்ணு குருடா இருக்குது, விசுவாசமே உனக்கு ஓப்பன் ஆகல. அப்ப கர்த்தர் சொல்ற சபைக்குள்ள நீ நிர்வாணி. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? தேவ நீதி இல்லாமல் இவன் சுயநீதி உடையவனாக இருக்கிறான். இதுதான் நிர்வாணி, இதுதான் விழுந்து போன ஆதாமுடைய விழுந்து போன சுபாவம். இவன் என்ன சொல்றான், நான் ஐஸ்வர்யவான், நான் பெரிய பணியா. பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா? நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறார், சம்பாதிக்கிறதுன வழியை கொடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பலமுறை சொல்லிட்டேன், கர்த்தர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் தான் நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கிறவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்து அந்த ஒரு நல்ல வருமானத்தை பெருக பண்ணி நமக்கு தேவைகள் என்ன இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நமக்கு கொடுக்கிறவர் தேவனே. அவர்தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனா நான் ஐஸ்வர்யம் சொல்லாதே. அதைத்தான் நான் பலமுறை போன வருஷத்துல நிறைய சத்தியங்களை அதை குறித்து நம்ம தியானம் செய்தோம். ஏசப்பா, எனக்கு நீங்க கொடுத்தது, நீங்க தான் ஆதி, நீங்க தான் ஆமேன். அதுக்கு தான் காணிக்கை தசம பாகங்கள்லாம் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, அவர்தான் ஆமேன், அவர்தான் ஆதி, அவர்தான் உண்மையுள்ள சாட்சி, சத்தியமுள்ள சாட்சி என்பது தான் அந்த காணிக்கை தசம பாகங்கள். ஆனால் இந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆக்சுவலா இந்த விஷயத்துல. அப்போ கர்த்தர் இங்க சொல்றாரு, இப்போ முதல்ல இவனுடைய குறைகள்லாம் இவ்வளோ குறைகள், 15, 16, 17 வசனங்கள் முழுக்க முழுக்க இவனுடைய குறைகள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என்ன பண்றாருன்னா, மனம் திரும்புவதற்கு ஆலோசனை கொடுக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசிக்கினே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னா, அந்த குறையை கேட்டு உங்களை தள்ளுறதுக்கு அல்ல, நீ மனம் திரும்பு, நம்மளை மனம் திரும்பும்படி அழைக்கிற ஒரு நல்ல கர்த்தர். நீ குற்ற மனசாட்சியில் இருக்காத, நீ பாவ உணர்வு அடைந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? வாசிங்க 18ஆம் வசனத்தை. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அடுத்தது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புவதற்கான ஆலோசனையை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்ன? அந்த பட்டணத்தில் இந்த தங்கத்தை புடமிடுறது தான் அவங்களுடைய பிரதானமான தொழில். நல்லா புடமிட்டு பியூர் கோல்டு, 22 கேரட் 24 கேரட், அவன் 26 கேரட்லாம் வச்சிருந்தானோ நம்ம தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசம் நல்லா கவனிங்க, அதாவது நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். நீ ஐஸ்வர்யவானாக வேண்டுமேனே ஆனால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாக இரு என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த இடத்துல நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்று சொல்லி எதை சொல்லுகிறார்? 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆக நீ ஐஸ்வர்யவான்
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து நல்லா புடமிடப்பட்டு அழிஞ்சு போகிற பொண்ணுடா அது. அந்த பொண்ணை கையில வச்சு, அந்த தங்கத்தை கையில வச்சுன்னு நாங்கெல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்னு சொல்லி நினைக்காதீங்க. உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நீ உன்னை பெருமைப்படுத்துறியா அல்லது இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துறியா என்கின்ற ஒரு சோதனைத்தான் ஐஸ்வர்யம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே, மனுஷர்களால் வரக்கூடிய மகிமை எனக்கு வேண்டாம். மனுஷரால் புகழப்பட்டால் உனக்கு ஐயோ. ஐஸ்வர்யவான்களே, உங்களுக்கு வரக்கூடிய நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று யாக்கோபு தொடர்ந்து தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். நமது கர்த்தர் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ்வர்யவான்களே நீங்க உங்களுடைய பலனை இங்கேயே அடைந்து தீர்த்துட்டீங்கடான்றாரு. என்னைக்கு காசு பணத்தை வச்சுக்கன்னா, இந்த கடைசி நாட்களை சபைகள் என்ன பண்ண, எல்லாம் யாம் பணம், நான் சம்பாதிக்கிற பணம்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஆனால் பிலதெல்பியா சபை எல்லாம் என் சகோதரனுடைய அன்பு, எல்லாம் என் கர்த்தருடைய கிருபை. என் கையில் இருக்கிற எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை, என் பலன் என் கர்த்தருடைய கிருபை. என் சகோதரன் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார் என்பதுதான் பிலதெல்பியா சபையினுடைய மகிமை. ஆனால் லவோதிக்கேயர்கள் யாம் பணம், யான் காசு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஆனால் பிலதெல்பியா என்பது தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவருடைய அன்பிலே பூர்ணப்பட்ட சபைதான் பிலதெல்பியா. ஆனால் இவர்கள், நாங்கள் ஐஸ்வர்யம், எங்களுடைய பணம் இங்க தான் விழுந்தாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, அது அல்லடா உனக்கு ஐஸ்வர்யம், உனக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தும் நீ கண்ணீரின் பாதையில போனாலும், நீ மரண இருளின் பள்ளத்தாக்களே போனாலும், உலகமே எனக்கு விரோதமாய் கை நீட்டி என்னை அவமானப்படுத்தி என்னை தூஷித்து என்னை காரி துப்பினாலும் என் கர்த்தரை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. ஆமென் சொல்லாமா? எல்லாம் என்னை விட்டு அழிந்து போனாலும், என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எல்லாம் என்னை விட்டு போனாலும் என் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், அவர் நாமத்தை நான் உச்சரிப்பேன். என் வாயில அவரை ஏன் ஆண்டவரே என்னை சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் என்னை பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அடே ஊழியக்காரனே, இதோ நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நான் உனக்கு தருகிறேன். நல்லா கவனிங்க, இந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்பதுதான் விசுவாசத்தின் கிரியை. நீ குருடன் என்பது விசுவாசம் ஆரம்பம், விசுவாசத்தினுடைய ஆரம்பம். தாவீதினுடைய ஆத்துமா பகைக்கிற குருடரும் சப்பானிகளும் சீயோனுக்குள்ளே போவதில்லை. இந்த குருடு என்பது பார்வை அடைவதை தேவன் வலியுறுத்துகிறார். அது சீயோனை நோக்கி பார்த்ததான் ஓட முடியும். சீயோனை நோக்கி பார்த்ததான் உன் விசுவாச ஓட்டத்தில் ஓட முடியும். நீ குருடா இருக்கிறிய, சீயோனின் ராஜாவையே உன் கண்ணு பார்க்கலையே. அவர்தான் நிறைவானவர், அவர் சீயோனிலே தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்க என்பதை நீ பார்க்கலையே. ஆக கர்த்தர் வந்து நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்ணுக்கு நான் கலிக்கம் போடுறேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம், நான் விசுவாசத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஆபிரகாம் கிரியைகளினாலே விசுவாசத்தை, அவன் நீதிமானாக எண்ணப்படவில்லை. கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்தது. ரெண்டுத்தையும் டிஃபரெண்ட் பண்ண. ரோமர்க்க நிருபமும் யாக்கோபு நிருபமும் குழம்புறாங்க இன்னைக்கு. முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகர் என்று விசுவாசிப்பது அது ஒரு விசுவாசத்தினுடைய ஆரம்பம். அதுதான் கண்கள் திறக்கப்பட்டவன், என் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், என் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். ஆபிரகாம் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆபிரகாமுக்கு மகிமையின் கர்த்தர் தரிசனமான. வேகமாக சொல்லிட்டு ஒரு வசனம் காட்டுற நேரம் டைம் ஆயிடுச்சு. ரோமர் 4 பார்த்தீங்கன்னாக்கா, கிரியை செய்கிறவனுக்கு வரக்கூடிய கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஆனால் ஒருவன் கிரியை செய்யாமல் தன்னை நீதிமான் ஆக்குறதுல விசுவாசம் வைக்கிறவனுடைய நீதி பெரியது என்று சொல்லுகிறார். என்கிட்ட ஒரு கிரியை இல்லை, ஆனால் கர்த்தருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக மாற்றுகிறார். அவருடைய ஜீவனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறேன், அவருடைய சிலுவையும் மரணத்தில் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் என்று விசுவாசிப்பது கண்கள் திறக்கப்படுவது. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்பது அந்த விசுவாச பாதையில மகிமையெல்லாம் என் கர்த்தருக்கு, என் மகிமையின் கர்த்தருக்கே. ஆபிரகாமுக்கு தேவன் காரானூரில் இருக்கும் போதே மகிமையின் கர்த்தர் தரிசனமானார். இந்த மகிமையின் கர்த்தர் என்பது சீயோனின் ராஜ்யன். ஆக நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்பதுதான் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லா சோதிக்கப்பட்டார்.
சொன்னார், பேதுருவே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உங்களை உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனால் நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன். ஆக இந்த புடமிடுதலுக்குள்ள பிசாசு கையில் எடுத்து ஆண்டு அப்படியே அழுக்க கையில் கொடுத்துருவாரு. இயேசுராஜா ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதும் பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்தில் கொண்டு போய் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக புடமிடப்படுவதற்காக அங்கே கொண்டு போகப்பட்டார். ஆக இந்த சாத்தானாகி இந்த பொல்லாங்க நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பான், எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வருகையில கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக கனமும் மகிமையும் உண்டாக உங்களுக்கு புகழ்ச்சி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். காசு பணம் உங்களுக்கு மனுஷன் எவ்வளவு பேர் புகழ்ந்துருவான்? நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி விட்டுருக்கிறேன், நீ என்ன லேசா இடம் போடுற? நீ மனுஷன் அவன் எவ்வளவு நாள் புகழ்ந்து அவன் பட்டுன்னு செத்து போயிடணும். உன் புகழ்ச்சி யாரும் உன்னை புகழ்ந்து பேசுவாங்க? ஆனால் கர்த்தர் உன்னை புகழ்ந்து பேசுவாரே ஆனால், கர்த்தரால் நீ புகழப்பட வேண்டுமே ஆனால், அந்த மத்திய ஆகாயத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்தப்பட வேண்டுமே ஆனால், உனக்கு புகழ்ச்சி வரணும்னா விலையேற பெற்ற விசுவாசம், விலை மதிக்க முடியாத உங்கள் விசுவாசம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு நீங்கள் உறுதியா இருங்கள். அன்பானவர்களே, எனக்கு என்ன சோதனை வந்தாலும் என் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன். கரங்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். கர்த்தர் சொல்றார், அப்படி நீ நின்று பரவாயில்லைங்க, என்ன ஏசுன்னு ஓடுற, நீ இப்படி கடங்காரனாவே சுத்துற, அப்புறம் என்ன உன் வீட்டில் இப்படிலாம் நடக்குது, என்ன உன் சர்ச்சில் இப்படிலாம் போகுது? ஆமாம், சர்ச்சில் தான் இதெல்லாம் நடக்கும். என்ன உங்கள் சர்ச்சில் ரொம்ப ஓவராக சத்தின்னு பேசுறீங்க, உங்கள் சர்ச்சில் தான் பசங்களாம் லவ் பண்ணி சுற்றுதுங்க, ஃபோனை பண்ணி சுற்றுதுங்க, அப்புறம் அங்கே அப்பா அம்மா ஏமாத்திட்டு ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது இப்படிலாம் பண்ணுதுங்களா? எங்கிட்ட நிறைய காதில் வந்துக்கினே இருக்குது. இப்போ சபையில் நடக்கிறது எங்கே நடக்கும்? சபை என்ன இது பயங்கர நீதிமான்கள் இருக்கிற இடமா? நீதிமான் ஆக்கப்படுகிற இடம், பாவிகள் மனம் திரும்பபடி அழைக்கப்படுது. நான் எப்போவும் சொல்கிறேன், என்ன அவமானம் வந்தாலும் நான் ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை என் சகோதரர்கள் உட்கார்ந்து வசந்த கேட்டால் மனம் திரும்பிடுவாங்க. கரங்களுக்கு தேவைன்னு சொல்லாமா? கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிபத்தில் தெரில, ஏன்னா கடைசி காலம் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, யார் என்ன சொன்னாலும் என்ன வந்தாலும் நெருப்பிலே புடமிடப்பட்ட ஒரு பொண்ணாக இறங்க வேண்டிய எல்லாம் மனுஷங்க அப்படி தான் பேசுவாங்க. அவன் மனுஷ முகத்தை பார்ப்பான், அவன் கண்ணில் பார்த்துட்டு நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லிட்டு பேசுவான். அவன்லாம் என்னத்துக்கு அது? ஆனால் என் தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். என் கர்த்தர் என்னை புகழட்டும், என் கர்த்தர் என்னை என் குமாரனேன்னு அழைப்பாரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் குமாரனாக இருப்பான் என்று சொல்லி என் தேவன் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை போதும். அன்பானவர்களே, நான் இப்போ சொல்றேன், என் சகோதரர்களுக்காக அவர்கள் மனம் திரும்புகிற வரைக்கும் அவர்களுக்கு உபதேசிப்பது நான் தயாராக இருக்கிறேன். அப்ப கர்த்தர் ஆலோசனை சொல்றாரு, டே ஒழுங்கா இந்த விசுவாச பாதையில வா, எல்லாத்தையும் உருவிடுவேன். உன் படிப்பு, உன் பணம், உன் சொந்தம், உன் பந்தம், உன் மொத்தத்தையும் உருவன். அவனை நிக்கணும், நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆமெனா? அந்த பாதையில் நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது உறுதி. பிரியமானவர்களே, நிக்க வச்சு எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைச்சியோ, அதே மனுஷன் உன்னை பார்த்து அவன் சிரிப்பிலேயே நீ செத்துருவ. அவன் சிரிப்பை விட்டுருங்க, அவன் பார்வையிலேயே நீ செத்துருவ. கேவலமா பார்ப்பான். நீ சூடு சொர்ண ஈனம் மானம் எல்லாம் தூக்கி போட்டு என் கர்த்தருக்கு மகிமை, நான் ஒண்ணுமில்லை நீ வருவ பாருங்க. அதுதான் நெருப்பிலே புடமிடப்பட்ட விலையேறப்பெற்ற விசுவாசம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு என் தேவனுடையவைகளே. அது உங்களுக்கு புகழ்ச்சியாக கர்த்தர் தம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்வார். உன் கண்ணுக்கு நான் கலிக்கம் போடுறேன்டா, மருந்து கொடுக்கிறேன். என்ன மருந்து கொடுக்கிறேன்? என்னுடைய சிலுவை தான் உனக்கு சுகத்தை உண்டாக்கும். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். உன் கண்ணுல குணமாகணும்னா உன் மனக்கண் என்னை நோக்கி பார்க்கட்டும், விசுவாசம் ஆரம்பிக்கட்டும். அதுதான் நம்முடைய கண்கள் திறந்து பார்ப்பது. இயேசுவே ராஜா,
கிறிஸ்து இயேசுவே ராஜாதி ராஜா என்கின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அவர் என் சகோதரன் என்கின்ற விசுவாசம் வர வேண்டும். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர் அவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சபையில கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறாரு அப்படின்னா அவர் உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்படின அன்புக்காக, அவருடைய அன்பு மாறாதது. அவர் கடைசி வரைக்கும் அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். நம்மளை சபையில வைத்து கொண்டு கடிந்து கொண்டு பேசுறார் அப்படின்னா உன்னை நேசிக்கிறார். இப்ப நீ உன் பிள்ளைய நேசிக்கிற அப்படின்னா துணிகரமான பாவம் செய்யும் போது எப்படி உன் பிள்ளைய போட்டு அடிச்சு திருத்துவியோ அதே போல கர்த்தரும் சிட்சிக்கிறார், அடிக்கிறார், உன் பாவத்தை உணர்த்துகிறார். காரணம் அவர் அன்புள்ளவர், அவர் அன்பு மாறாதது. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அப்படின்னாக்கா என் அன்பு மாறாதது. யாக்கோபின் வம்சத்தாரே நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆதலால் யாக்கோபின் வம்சத்தாரே நீங்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? தேவனால் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர் ஆகும்படிக்கு அவர் நம்ம சிட்சிக்கிறார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனால் சிட்சிக்கப்பட்டா நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் உன்னை சிட்சிக்க முடியும். நீ என்ன பண்றன்னு உன்னை ஆராய்ச்சி பண்ணி என் வேலை வெட்டியா இல்லையா ஊழியக்காரங்களுக்கு உன்னை சிந்தனையில கொண்டு வந்து நீ பண்றது சரியில்லையே, இது தேவனை மகிமைப்படுத்தலையே, கர்த்தரை உன் பெருமைக்கு அல்லவன் என்ன செய்யற, இதை கொஞ்சம் மாத்திக்கணுமே அப்படின்னு சிட்சிப்பது உங்களுக்கு ஜீவனை கொடுப்பது. அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பை மட்டும் வாசிங்க, நம்ம முடிக்கலாம் வேகமா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, அன்பு இருக்கிறதுனால தான் உன்னை சிட்சிக்கிறார். கரங்கள் தெரியாமன்னு சொல்லாமா? நீ பண்ற பாவத்தை ஏன் அவர் எடுத்து காட்டுகிறார்? நீ பாவி என்று தள்ளி உன்னை நியாயம் தீர்த்து விடவில்லை. உனக்கு ஜீவனை கொடுத்து, உனக்கு கிருபையை கொடுத்து நீ மனம் திரும்பும்படியாய் உன்னை சிட்சிக்கிறார். இந்த இடத்துல உன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, நீ மனம் திரும்பு என்று சொல்லி அவர் உன்னை அன்பு கூறுகிறபடியினாலே அவர் உன்னை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்றதை போல நான் சொல்றேன். நீங்க வாசித்து பார்த்தா தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காகும்படி நம்ம சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்பா உங்களை சிட்சிக்கல, நீ வேசிப்பிள்ளையா மாறிடுவே. நான் பெத்த பிள்ளைய தான் நான் சிட்சிக்க முடியும். என் பிள்ளை இந்த மாதிரி திசை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப தேவன் உங்களை சிட்சிக்கலன்னா நீங்க அவர் பிள்ளை கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நான் நேசிக்கிறேன், சிட்சிக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே மகிமையாய் மனம் திரும்புவதனால் கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். 4வதாக மனம் திரும்புவதால் கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். 5வதாக ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கக்கூடிய மகிமையான பலனை சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம் தொடர்ந்து. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ இது நாலாவது மனம் திரும்புதல் கிடைக்கக்கூடிய பலன். நீ மனம் திரும்பிட்ட அப்படின்னா வாசற்படியில நின்று தட்டுகிறேன். அப்போ நம்முடைய இதய கதவை அவர் தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. இந்த கதவை திறப்பது என்பது நல்லா கவனிங்க, வாசலாக இருங்க, தேவனை விசுவாசியுங்க. நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பாவங்களை எல்லாம் உணர்த்தி உன் பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் உன்னை எப்படிப்பட்ட பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி உனக்கு நான் உணர்த்தி உன் இதய கதவை தட்டுகிறேன். உன் இதயத்திலே நான் வாசமாக இருக்கும்படி என்னை விசுவாசிங்கன்னா கொஞ்சம் கூட இந்த சபையில் விசுவாசமே கிடையாது. அப்போ நான் வாசற்படியில் நின்று தட்டு. நீங்கள் நிறைய ஸ்டில்லாம் பார்த்தீங்க, சபை ஒரு கோலை வச்சுக்கின்னு டோரை தட்டுற மாதிரியான ஸ்டில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னென்ன, இந்த கடைசி கால சபை விழுந்து போயிட்டு விசுவாசமே இல்லை. உங்கள் இதயத்தில் என்னை விசுவாசிங்க. தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கட்டாயப்படுத்தி நம்மளை நம்ம இதயத்தில் குடிகொள்றவர் அல்ல. நீ தான் அவரை உள்ள அனுமதிக்கணும். என் சகோதரியே, என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் இரவில் பெய்யும் தூரில் நனைந்திருக்கிறது என்று சொல்லி கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன்.
அதுக்கு மணவாட்டி சொல்றா, அவ சொல்றா, நான் என் வஸ்திரத்தை கழற்றி போட்டு விட்டேன், எப்படி அதை திரும்ப உடுப்பேன், நான் என் கால்களை நான் கழுவினேன், எப்படி மறுபடியும் நான் அதை நான் ஈரமாக்கிடுவேன் சொல்லிட்டு சாக்கு சொல்றா. அப்போ இந்த கதவை தட்டுகிறேன் என்பது மணவாளனாய் என்னை ஏற்றுக்கொள், உனக்காக நான் ஜீவனை கொடுத்தவர் என்று ஏற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் எங்கே சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் மட்டும் வாசிங்க, நம்ம நேரம் இல்லாதனால. அவர் சொல்றா பாருங்க, அந்த சரி 2-3 வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் கதவை தட்டுகிற என் நேசர், இதோ நான் கதவை தட்டுகிறேன் என்பது அவர் உன் மணவாளன் என்று இந்த கடைசி கால சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த கடைசி கால சபைக்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு, இதுக்கு சபையில் ஜனங்களுக்கு அவர் என் மணவாளன், அவர் என் புருஷன், அவருடைய கிரயத்தினால் நான் கொல்லப்பட்டேன் என்பதை மறந்து விட்டார்கள். நான் முற்றிலும் என் தேவனுக்கு சொந்தம் என்பதை மறந்து விட்டார்கள். நான் முற்றிலும் என் கர்த்தருக்கு சொந்தம் என்பதை மறந்து விட்டார்கள். ஆக கதவை தட்டுகிற என் நேசர் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, மணவாட்டியாய் நீ மாறிடு என்று சொல்லுகிறார். என் தலை பனியினாலும் என் தலைமதி இரவில் பெய்யும் தூரில் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்ட நிர்வாணியா இருக்கிறேனே. டே நிர்வாணி, யான் நீதியினால் நிரப்பப்படு, யான் நீதியினால் உன் இருதயத்தில் நிரப்பப்படு, வெண் வஸ்திரம் தரித்துக்குள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவளோ சபை சொல்லுது, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். ஆக இவன் குருடன். என்ன, உன் கண்ணு விழிப்பாயிருச்சுன்னா நீ விசுவாச ஓட்டத்தை நீ ஓடி முடிப்ப. அப்போ என் கால்களை நான் கழுவினேன், எப்படி நான் திரும்ப அழுக்காக்குவேன் என்பது விசுவாசமே இல்லை. உட்காந்து சப்பானியா உட்காந்து தாவீதுடைய ஆத்மா பகைக்கிற குருடரும் சப்பானிகளும் இந்த கடைசி நாட்களில் சபையில் மலிந்திருப்பார்கள். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாது, எல்லாம் தங்களுடைய பெருமையை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. ஆக கர்த்தர் கதவை தட்டுகிறேன் என்பது, நான் உன் மணவாளன், உன்னை கரையத்துக்கு நான் மீட்டுக்கொண்டேன், என் உயிரை கொடுத்து உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். ஆனா இவ சொல்றா, நான் வஸ்திரத்தை கழற்றி விட்டேன். என்ன அர்த்தம்? உங்க நீதியே என்கிட்ட இல்லை. சிலுவை மரணம், சிலுவையை பற்றிய சிந்தனையே கிடையாது, சிலுவை பற்றிய சிந்தனையே கிடையாது, பாவ உணர்வே கிடையாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, தட்டிக்கினே இருக்கிறாரு, நீ பாவி என்பதை உணர்ந்து கொள், உனக்குள்ள இருக்கிற உன் நினைவு முழுக்க பாவம் என்பதை உணர்ந்து கொள். அப்படி நீ கதவை திறந்துட்ட அப்படின்னா, நல்லா கவனிங்க, முதல்ல அவர் யார் போஜனம் பண்றத பாருங்க. அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் என்றென்றைக்கும் பிழைப்பான். சிலுவை பாடுகள் எடுத்து நீ பிச்சு சாப்பிட்டு நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்றால், போஜனம் பண்ணுதல் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. அன்பானவர்கள், என்ன யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்பத்தை எடுத்து பிற்பார்கள். நல்லா கவனிங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு தான் அவங்க சகோதரர்களுக்கு முன்னாக விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அப்பத்தை எடுத்து பிற்பாங்க. ஏன் பிற்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, நான் மரிக்கிறேன், உங்கள் மகிமை வல்லமை எல்லாம் நம்முடைய தகப்பனுக்கே, எனக்கு ஒன்றுமில்லை. அப்போ என்ன நடக்கும்னா சமாதானம். அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சமாதானம், நீ தேவனிடத்துல சமாதானம் பெற்று விட்டாய். போஜனம் பண்ணுவது என்பது நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா நேரத்தில் ஸ்தோத்திரம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சபையில் கூட ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அப்போ இந்த விருந்தை குறித்து கர்த்தர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம், என் சகோதரர்களோடு கூட உட்கார்ந்து நாங்கள் போஜனம் பண்ணுகிறோம். அப்போ தேவன் இங்கே சொல்றாரு, நான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவன் என்னோட போஜனம் பண்ணுவான் என்பது நித்திய காலமாய் அவருடைய அந்த போஜன பந்தி, நமக்கு ஒரு போஜன பந்தி ஆயத்தவது. ஜீவ விருட்சத்தின் கனியெல்லாம் நம்ம சாப்பிட போறோம். இது முதல் என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் நவமானதாய் நான் பானம் பண்ணுகிற நாள் வரைக்கும் திராட்சரசனை புசிப்பது இல்லை, குடிப்பது இல்லை என்று சொன்னார் இல்லையா? அவர் சியோன் பருவத்தில் நமக்கென்று ஒரு மகிமையான போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆக இது சமாதான
தேவனண்டையில் நாம் கொண்டு போய் சேர்த்த அந்த மகிமையை அவர் காண்பிக்கிறார். நீங்கள் என்னோடு கூட போஜனம் பண்ணுங்கள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்பது இந்த போஜனம் பண்ண சிலுவையை குறித்த தியானம். சிலுவை குறித்த தியானம் என்பது தான் நாம் போஜனம் பண்ணுவது. அப்படி நாம் போஜனம் பண்ணுவோமே ஆனால் நித்திய காலமாய் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட ஒரு போஜன பந்தியில் நாம் அமர்ந்திருப்போம் என்கிற ஒரு மாபெரும் வெளிப்பாடை கொடுக்கிறார். நீ மனம் திரும்பினா உனக்கு இப்படிப்பட்ட மகிமையின் பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு பொதுவான ஜெயங்கொள்ளுகிறவர் கிடைக்கக்கூடிய 5வதாக ஜெயங்கொள்ளுகிறவர் கிடைக்கக்கூடிய மகிமையின் பலனை காண்பிக்கிறார். வாசிங்க 21 வசனத்தை. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று என்றார். அந்த கர்த்தராக இயேசுதான் சபைக்கு சொல்றாரு. ஆனா ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார். சபைக்கு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியங்களை போதிக்கிறார். நான் என்னதான் பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்க இருதயத்தில் கொண்டு வந்து சேர்த்தால் தான் நீங்கள் பூர்ணமாக முடியும். அதுக்கு தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆவில நிறைந்து ஜெபிக்கிற அந்த ஜெப வல்லமை இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நான் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரமா பிரசங்கம் பண்ணி நிற்கிறேன். பாவம் நீங்களும் வந்து உட்காந்துக்கிறீங்க இல்லையா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் இப்போ 2 மணி நேரமாக நான் உங்களுக்கு என்ன பேசணுன்றத அப்படியே அச்சு அசலா ஒரு பிழையும் இல்லாமல் அப்படியே நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வசனத்தை கொண்டு போய் இருதயத்தில் சேர்க்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் ஏன் இவங்களாம் மாற மாட்டுறாங்க? எப்படி மாற்றம் வரும்? பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல். பரிசுத்த ஆவியானவர் தான் வசனத்தின் பலனை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறவர். அன்பானவர்களே, கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயங்கொண்டு மாம்சத்துல வந்து எல்லா விதமான சோதனையும் நான் அனுபவித்து நான் ஜெயங்கொண்டு என் மாம்சத்தை நான் ஜெயித்து என் பிதாவின் சித்தத்தை இந்த மாம்சத்தில் செய்து முடித்து என் பிதாவுடைய சிங்காசனத்தில் எப்படி நான் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேனோ அதே போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் ஏன் கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. இந்த சிங்காசனத்தில் உட்கார்தல் என்பது நித்திய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. ஆளுகை செய்கிறவர்கள் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக. ஆக இயேசு ராஜா தேவனுடைய குமாரன் அப்படின்னாக்கா நானும் தேவனுடைய குமாரன். எப்படிப்பட்ட ஜெயம் கொள்ளணும்? அந்த வசந்த வாசிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதுல 11வது வசனத்தை வாசிங்க போல. எப்போது நாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். நல்லா கவனிங்க. பாடுகளை சகித்து எல்லா விதமான போராட்டங்களையும் ஜெயங்கொண்டு இந்த மாம்சம் ஒன்றுமில்லை, மகிமையெல்லாம் என் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்கின்ற அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த இருதயம் நமக்குள் இருக்குமே ஆனால் இயேசு ராஜாவுடைய சிங்காசனத்தில் ஏசப்பா கூடவே உட்கார்ற ஒரு மகிமை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். நம்மெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நம்மெல்லாம் பாதியில் வந்தவங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாம் பாதியில் வந்தவர்கள். அதுக்கு முன்னாடி யாருன்னு நமக்கு தெரியாது நம்மெல்லாம். ஆனால் என் கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலமும் இருக்கிற தேவனுடைய வார்த்தையானவர் அவர்தான். ஆமென். அவரு கூட நாம் போய் உட்கார்றதா எவ்வளோ பெரிய மகிமை. ஆமென் சொல்லாமா? இந்த மகிமைக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெயங்கொண்டோம்னா ஏசப்பாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட போய் உட்காருவோம். பிதாவின் சிங்காசனம் அல்ல, அது ஏசப்பா மட்டும் உட்காருது. ஆனால் நம்ம ஏசப்பாவுடைய சிங்காசனத்தில் நம்ம உட்காருவோம். அன்பானவர்களே, இந்த டிபிஎம் சபையில் எங்கே விழுந்து போயிட்டாங்கன்னா இங்கே தான் விழுந்து போயிட்டாங்க. அவங்க பிதாவின் சிங்காசனத்தில் உட்காருவாங்களாம்.
அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அந்த வெளிப்படுத்த விசேஷ விளக்க புத்தகத்தில் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க நிறைய மிஸ் ஆயிட்டாங்க. ரகசியத்தை நல்ல வசனம் தெளிவாக இருக்குது. பிதாவின் சிங்காசனத்தில் நாமெல்லாம் உட்கார முடியாது. அது மகிமையின் கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவராய் போய் பிதாவின் சிங்காசனத்தில் வலது பஸ்ல உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் நாம் இயேசு ராஜாவுடைய சிங்காசனம், அவர் நித்திய ராஜா, அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நாம் உட்காருவோம். அங்கே இளைய குமாரன் சொல்லுகிறார், இனி நான் பாவம் செய்தபடினாலே உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரில் ஒரு வகையினை வைத்துக் கொள்ளும் என்பதுதான் தேவ ரகசியத்துடைய பூர்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனாகவே அள்ளி அணைக்கிறார். நம்முடைய மனசுக்கு நான் பாவி, நான் பூர்ணவில்லை, என் குமாரன் மாத்திரமே பூர்ணமானவர், அவர்தான் பிதாவாக தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசிலே உட்கார்ந்திருக்கிறவர். ஆனால் இரக்கமே அன்பே உருவான மகிமையின் கர்த்தர் என்னை தம்முடைய குமாரனாக ஜெயங்கொள்ளும் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். எப்போது அவர் என் குமாரன் என்று அணைக்கிறார், அவனுக்கு மோதிரத்தையும் நல்ல வஸ்திரங்களையும் பாதரட்சியும் எப்போது கொடுக்கிறார், உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும், நான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல என்பதில் தான் குமாரனுடைய பூர்ணத்துவமே இருக்கிறது. அதனால் தான் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் தேவன் நம்மை உட்கார வைக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? என்ன அவர் பாவம் இல்லாதவர், அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரன், அவர்தான் சிங்காசனத்தில் பிதாவோடு கூட உட்காரக்கூடிய மகிமை பெற்றவர். நாம் இயேசுராஜாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் 7 வருஷத்துல ஏசப்பா பூமிக்கு வர போறாரு. அவருடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருப்போம். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? சபைனா என்ன? இதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் சபைக்கு வரும். அதுக்கு நீதி தெரியணும். கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். ஆமென் சொல்லாமா? இந்த மகிமைக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லா விதமான நீதினாலும் நியாயத்தினாலும் நம்மை பலப்படுத்தி அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பாராக. அந்த வசந்த மாத்திர வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா புத்தகம் 32வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசி. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் இருக்கிற மகிமையின் கர்த்தாவே, மகிமையுள்ள கர்த்தாவே, உமது பேரன்பை நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி